அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. பயம் இல்லாதிருத்தல், ஏழைக்கு கொடுக்கும் கொடை, சிறந்த அறிவு, மிகுந்த ஊக்கம், இந்த நான்கினையும் குறையில்லாமல் நிறைவாக பெற்றிருப்பவர் சிறந்த ஆட்சியாளர் ஆவார். வினாக்கள் விடைகள். வினா எண் 21. மாண்பு உறுப்பினர் வினா கார்த்திக். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாநகராட்சி 75வது வட்டம் சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட 75வது வட்டத்தில் மேற்கு புதூர் பகுதியில் அருள்மிகு கருமாரியம்மன் கோவில் திருக்கோவில் இருக்கிறது. அந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில், அதாவது ஒரு 15 அடி தூரத்தில் மின்பாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக அந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதி ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய ஒரு நெருக்கமான பகுதியாக இருக்கிறது. ஆகவே பொதுமக்களுடைய நலனை கருதி உடனடியாக அந்த மின்மாற்றியினை வேறு இடத்திற்கு மாற்றியமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்க விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொன்ன கோரிக்கை அந்த கோயிலுக்கும் பக்கத்தில் மின்மாற்றி இருக்குது, மாற்றித்தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். நியாயமான கோரிக்கையாக இருக்கலாம். பொதுவாக மின்மாற்றியை அந்த இடத்திலிருந்து வேறொரு இடம் மாற்ற வேண்டும் என்று சொன்னாலே எங்கே வைக்கின்றோமோ அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் இங்கே வரக்கூடாது என்று ஆட்சேபனை தெரிவிக்கின்ற காரணத்தினால தான் இது போன்ற மின்மாற்றிகள் வைப்பதில்லை, சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதனால தான் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவதில் கூட நாங்கள் உள்ளேயே மின்மாற்றிகள் வைப்பதற்கு, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் வைப்பதற்கு இடம் கொடுங்கள் என்று கேட்கின்றோம். ஒரு சிலர் அது மாதிரி கொடுக்காத இடத்துல எல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னது கோயில் பகுதியாக இருக்கின்றது, பக்தர்கள் நிறைய வருகிறார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை உடனடியாக ஆய்வு செய்து அருகாமையிலேயே மாண்புமிகு உறுப்பினரும் உங்களுடைய தொகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் மாற்றி தருவதற்கு ஏதாவது இடம் தேர்வு செய்கின்ற போது அந்த பகுதி மக்கள் ஏதாவது ஆட்சேபனை தெரிவித்தால் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களோடு பேசி அது சமாதானம் செய்து வந்தால் உடனடியாக நாம் மாற்றி தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். வினா எண் 22. மாண்பு உறுப்பினர் கீதா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணாபுரம் தொகுதி தாந்தோணி ஊராட்சி ஒன்றியம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட திட்டத்தின்படி மேல்நிலை நீர் தேக்க தொட்டி எல்லாம் அமைந்துள்ளது. ஆனால் இப்போ தற்போதைய நிலையின்படி மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில் அதிகப்படியான மக்கள் தொகை இருப்பதால் அந்த மேல்நிலை நீர் தொட்டியை மீண்டும் புனரமைக்கப்பட்டு 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்டும் அல்லது அதற்கு மேற்பட்ட கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர் தேக்க தொட்டியை அமைத்து தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட தாந்தோணி ஊராட்சி ஒன்றியம் வெள்ளியணை ஊராட்சியில் மொத்தம் 40 குக்கிராமங்கள் உள்ளன. இந்த ஊராட்சியில் உள்ள 3,977 வீடுகளில் 15,800 எண்ணிக்கையிலான மக்கள் வசிக்கின்றனர். வெள்ளியணை ஊராட்சியில் 57 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் 30 சிறு மின்விசை பம்புகளும் 8 தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிகளும் உள்ளன. இந்த குடிநீர் அமைப்புகளின் மூலம் தினசரி 40 LPCD குறையாமல் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. வெள்ளியணை ஊராட்சியில் உள்ள திருமுடிக்கவுண்டனூரில் கிராமத்தில் மொத்தமுள்ள 84 வீடுகளில் 336 எண்ணிக்கையிலான மக்கள் வசிக்கின்றனர். இந்த குக்கிராமத்துக்கென 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இத்தொட்டியில் 7.5 7.5 HP மின் மோட்டார் ஒன்று, 5 HP மின் மோட்டார் ஒன்றும் உள்ளது. இவற்றில் தினசரி நீர் ஏற்றப்பட்டு நல்ல முறையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பொது குழாயின் மூலம் காவிரி கூட்டு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. திருமுடிக்கவுண்டனூர் கிராமத்தில் 41 வீடுகளுக்கு தனிநபர் குடிநீர் இணைப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போதைய நிலையில் திருமுடிக்கவுண்டனூர் கிராமத்தில் போதுமான அளவு குடிநீர் வழங்கப்பட்டு வருவதால் புதிதாக 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டிய நிலை எழவில்லை. இருந்தாலும் கூட மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அங்கே வீடுகள்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை சொல்லியிருக்கார்கள். இருப்பினும் எதிர்காலத்தில் ஆய்வு செய்யப்பட்டு புதிய நீர்நிலை தேக்க தொட்டி கண்டிப்பாக அவசியம் இருப்பின் ஆய்வு செய்யப்பட்டு பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வினா எண் 23. மாண்பு உறுப்பினர் ஸ்டாலின்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, துறையூர் தொகுதி கிராமங்கள் நிறைந்த பகுதியாகவும் இந்த பகுதி முழுவதும் விவசாயத்தை சார்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். விவசாய குடும்பத்தை சார்ந்த மக்களின் பிள்ளைகள் 12ஆம் வகுப்புக்கு மேல் இடைநீற்றல் டிராப் அவுட்டை தவிர்ப்பதற்கும் உயர்கல்வி படிப்பை பயில்வதற்கும் எனது தொகுதியை சார்ந்த மாணவ மாணவிகள் நீண்ட தூரம் சுமார் 50 முதல் 80 கிலோமீட்டர் பயணம் செய்துதான் உயர்கல்வியை கற்பிக்க தற்கும் பொருட்டு குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வியை பெறுவதற்கும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய பகுதியாக துறையூர் தொகுதி இருப்பதாலும்
மாவட்ட தலைநகரான திருச்சிக்கு சென்று உயர்கல்வியை பயில வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே இந்த அரசு எனது தொகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து தர மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சர்கள் அறிய விரும்புகிறேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் துறையூர் தொகுதியில் மகளிர் கலைக்கல்லூரி வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அந்த துறையூர் தொகுதியை சார்ந்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே அரசு கல்லூரியானது 3ம் பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரியாக இருந்து அரசு கல்லூரியாக மாற்றியவை 2ம், அதே போல் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரி 9 என்ற வகையிலே சுயநிதி கல்லூரிகள் 17 என்று ஒட்டுமொத்தமாக 31 கல்லூரிகள் இருக்கிறது. அந்த 31 கல்லூரிகள் இருக்கின்ற பட்சத்திலே அந்த கல்லூரிகளினுடைய சேர்க்கை இன்றைக்கு ஒப்பளிக்கப்பட்ட இடங்கள் முழுவதும் பூர்த்தி அடைந்திருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால் அது அந்த அளவிற்கு இல்லை. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரிகள் 2லும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது ஒப்பளிக்கப்பட்ட இடங்கள் 4088, அதிலே இன்றைக்கு காலியாக உள்ள இடங்கள் 552. அதே போல அரசு நிதி உதவி பெறும் கல்லூரியிலே ஒப்பளிக்கப்பட்ட இடங்கள் இன்றைக்கு 7101, அதிலே 731 இடங்கள் காலியாக இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இன்றைக்கு மாணவருடைய சேர்க்கை சுயநிதி கல்லூரி கணக்கில் எடுக்காமலே 1283 இடங்கள் காலியாக இருக்கின்ற பட்சத்திலே வரும் காலங்களில் அந்த பகுதியிலே மாணவருடைய சேர்க்கைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத இருக்கின்ற காரணத்தினால் அரசானது பரிசீலனை செய்யும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்து அமர்கின்றேன். விநாயகன் 24 மாண்பு உறுப்பினர் பூங்கோதை யாரடி அருணா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலாவதாக அமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியினை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் கடந்த வாரம் நம்முடைய ஒரு அறிக்கை வந்தது. 5 ஏக்கர் நிலம், அப்புறம் ஒரு 1 லட்சம் ரூபாய் வருமானம், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டில் ரிட்டையர்டானவங்க, பணிபுரிவர்கள், 4 சக்கர வண்டி வைத்துள்ளவர்கள், ஏர் கண்டிஷன் வைத்துள்ளவர்கள், 3 அறை வைத்துள்ள இல்லங்கள் வைத்துள்ளவர்கள் என்று பல கண்டிஷன்ஸ் போட்டு அவர்களுக்கெல்லாம் ரேஷன் கடை கிடையாது என்று கூறிய போது அமைச்சர் அவர்கள் செய்தித்தாளில் படித்தது தான். அப்பொழுது நீங்கள் அளித்த பதில் இதில் கடந்த காலத்தில் அம்மையார், உங்களுடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதற்கு விதிவிலக்கு உண்டு, இதற்கென்று நாங்கள் 5500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம், அதனால் இது கெசட்டில் நார்மலாக நாங்கள் அது அறிக்கையாக கொடுக்க வேண்டிய காரணத்துக்காக தான் வெறும் கெசட் நோட்டிஃபிகேஷன் தான், இதை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் கூறியதாக செய்தித்தாள்களில் படித்திருந்தேன். அது உண்மையா என்று அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். தயவு கூர்ந்து யாரையும் விளக்காமல் யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு தேவையோ அவர்களுக்கு வழங்கிடுமாறு மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஒரு கருத்தினை இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நியாய விலைக் கடைகளை பொறுத்தவரை தமிழ்நாடு நூறுல் வாணிபக் கழகம் அதேபோல் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இது சிறப்பாக நடந்து வருகிறது. உணவு மானியத்திற்கு மட்டும் மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மாவுடைய அரசு ஆண்டிற்கு 6000 கோடி ரூபாயை ஒதுக்குகிறது என்பதனை இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் தமிழகத்திலே தான் பெரிய மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் கூட 6000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படவில்லை. தமிழகத்திலே மட்டும்தான் மாண்புமிகு அம்மாவுடைய அரசில்தான் 6000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது என்பதனையும், அதை மாண்புமிகு அம்மாவுடைய வழியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் தொடர்ந்து அந்த மானியத்தை வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதனையும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஒரு சந்தேகத்தை கிளப்பினார்கள். அதாவது கணக்கெடுப்பில் 1 லட்சம் ரூபாய் வண்டி வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் என்கிற அந்த விதிமுறை எல்லாம் பற்றி ஒரு சந்தேகத்தை எழுப்பினார்கள். அந்த சந்தேகத்தை பொறுத்தவரை அது நிச்சயமாக உறுதியாக தமிழகத்திற்கு அது பொருந்தாது. தமிழகத்தை பொறுத்தவரை அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தினை நாம் செயல்படுத்தி வருகிறோம். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தினை செயல்படுத்துகிற பொழுது அதில் சில விதிமுறைகள், அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதில் சேருவதற்காக மட்டும்தான் அந்த கணக்கெடுப்பு முன்னுரிமை அல்லாத குடும்ப அட்டைகள் என கணக்கெடுக்கப்பட்டதை தவிர அதற்கும் ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, இல்லை என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய உணவு பாதுகாப்பு திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. அதே போல மாண்புமிகு அம்மாவுடைய அரசின் மிகப்பெரிய திட்டமான விலையில்லாத அரிசி திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்பதனை மாண்பு உறுப்பினர்களுக்கு மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 25 மாண்பு உறுப்பினர் சி வி ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் நான் கேட்டிருந்த குட்டூர் ஊராட்சி
ஆம்பள்ளியில் கால்நடை கிளை நிலையம் அமைக்கப்படும் என்ற உறுதினை அளித்த மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, அதேபோல பர்கூர் சட்டமன்ற தொகுதி காவேரிப்பட்டினம் ஒன்றியத்தில் கீழ்குப்பம் ஊராட்சியில் கீழ்குப்பம் கிராமத்தில் கால்நடை கிளை நிலையம் அமைக்க மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவேரிப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியத்தில் அரசம்பட்டி கிராமத்தில் ஒரு கால்நடை மருந்தகமும் நாகரசம்பட்டி கிராமத்தில் ஒரு கால்நடை மருந்தகமும் செயல்பட்டு வருகின்றன. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் புதிய கால்நடை கிளையும் கௌரம் கீழ்குப்பம் கிராமத்திலிருந்து இவை சுமார் 8 முதல் 10 கிலோமீட்டர் தொலைவில் இயங்கி வருகின்றன. கீழ்குப்பம் கிராமத்தை சுற்றி பாடூர், செல்லக்குட்டப்பட்டி, கோட்டப்பட்டி ஆகிய கிராமங்களில் சுமார் 3500 பசுவினங்களும் 800 ஆட்டினங்களும் சுமார் 2300 கோழி இனங்களும் ஆக மொத்தம் சுமார் 6500 கால்நடைகள் உள்ளன. மொத்தம் 3600க்கும் மேற்பட்ட கால்நடையாளர்கள் கீழ்குப்பம் கிராமத்தை சுற்றி பராமரிக்கப்படுவதால் இங்கு புதிய கால்நடை கிளையம் அமைக்க சாத்தியக்கூறுகள் உள்ளன. துறை அலுவலர்கள் மூலம் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அரசின் கொள்கை முடிவிற்குட்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கனிவான கவனத்துக்கு எடுத்துச் சென்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்களின் கோரிய கீழ்குப்பம் கிராமத்தில் புதிய கால்நடை கிளை நிலையம் அமைக்க அரசு ஆவணம் செய்யும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். 26 மாண்பு உறுப்பினர் சு. ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரியலூர் மாவட்டம் பிளாங்குடி ஊராட்சியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தரம் உயர்த்தப்பட வேண்டியதற்கான காரணம், இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் சிதம்பரம் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளதால் சாலை விபத்துகள் நடைபெறும் காலங்களில் மக்களின் உயிரை காத்திட இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டிய வகையில் தரம் உயர்த்தப்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும் என்பதனை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் மேலான கவனத்திற்கும் இதனை கொண்டு சென்று மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்துமாறு அரியலூர் மாவட்ட மக்களின் சார்பாக வலியுறுத்தி மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2001 மாண்புமிகு நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை 30 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக 24 மணி நேரம் செயல்படக்கூடிய மருத்துவமனையாக தரம் உயர்த்தக்கூடிய திட்டத்தை முதலாக தமிழ்நாட்டில் இந்திய அளவில் தொடங்கி வைத்தது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆக 385 ஒன்றியங்களிலும் இப்பொழுது ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் மிக சிறப்பாக செயல்படுகிறது. தாங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த விளாங்குடி என்பது இப்பொழுது ஒரு 4 மாதத்திற்கு 4 டெலிவரியும் ஒரு நாளைக்கு ஒரு 130லிருந்து 140 நோயாளிகள் வந்து செல்லக்கூடிய பகுதியாக இருக்கிற காரணத்தில் வரும் காலத்தில் நோயாளிகளுடைய எண்ணிக்கை ஏற்ப அது கருத்தில் கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அது தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது. விபத்துகள் அடிக்கடி நடைபெறும், அது தனி. அதாவது நம்ம பொது சுகாதாரத்துறை என்பது வேறு, விபத்துகள் அதிகமாக நடக்கூடிய மாநில நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கண்டறியப்பட்டு தாய் திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டு விபத்துக்காய சிகிச்சை மையங்களாக உருவாக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. அதில் 75 இடங்கள் வந்து அதில் நாம் கண்டறியப்பட்டு அவை ஆக்சிடென்ட் ட்ராமா கேர் சென்டர்களாக விபத்துக்காய சிகிச்சை மையங்களாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன கடந்த 2 ஆண்டுகளாக. வரும் காலத்தில் இது போன்ற மாநில நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களும் கருத்தில் கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 27 மாண்பு உறுப்பினர் சின்னதம்பி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கியும் சேலம் மாவட்டம் 11 சட்டமன்ற தொகுதியில் உள்ளது. சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கோ நீதிமன்றத்துக்கோ அலுவலகம் செல்வதற்கோ கங்கவள்ளி தொகுதியிலிருந்து பச்சைமலை கிராமத்தில் இருந்து 3 பஸ் பிடித்து 4 மணி நேரம் சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் சென்று தான் பார்க்க முடியும். ஆனால் அருகில் இருக்கக்கூடிய ஆத்தூர் தொகுதியை மையமாக கொண்டு தனி மாவட்டம் அறிவித்து கொடுத்தால் கங்கவள்ளி தொகுதி மக்களும் ஏற்காடு தொகுதி மக்களும் ஆத்தூர் தொகுதி மக்களும் சுமார் 10 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள். ஆகவே தனி மாவட்டமாக அறிவித்து கொடுத்தால் அந்த பகுதிவாழ் மக்கள் அத்தனை பேரும் பயன்பெறுவார்கள் என்பதை தாங்கள் வாயிலாக மாண்பு அமைச்சர் அண்ணா அவர்களை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேலம் மாவட்டம் 13 வட்டங்களை கொண்ட மிகப்பெரிய மாவட்டமாக உள்ளது என்பதை அனைவரும் அறிந்தது. நிர்வாக நலன் கருதியும் ஆத்தூர் நகரத்தினை தலைமையிடமாக கொண்டு சேலம் மாவட்டத்திலிருந்து ஆத்தூர், கெங்கவல்லி, பெத்தநாயக்கன்பாளையம், வாழப்பாடி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து சின்ன சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய வருவாய் வட்டங்களை ஒருங்கிணைத்து
ஆத்தூர் மாவட்டம் என்ற புதிய மாவட்டம் உருவாக்கினால் அது பொதுமக்களுக்கு நலன் காக்கப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இங்கே எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இருப்பினும் அரசு விதிகளின்படியும் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகளின்படியும் புதிய மாவட்டம் உருவாக்க உரிய முன்வழிகள் பெறப்பட்டவுடன் பரிசீலிக்கப்படும். இது புதிய மாவட்டம் உருவாக்குவது என்பது அரசின் கொள்கை முடிவு என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 28 மாண்பு உறுப்பினர் முருகுமாறன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலே கூடுவெளிச்சாவடியில் 2006ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 8ஆம் தேதி தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி மக்களின் நலனுக்காக 46 ஏக்கர் நிலத்தை தானமாக தெய்வ திரு சிவ முத்துக்குமர பிள்ளை அவர்கள் தானமாக தந்திருக்கிறார்கள். இது பிரதான சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியிலே மாண்புமிகு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் வழங்கிய அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரி கட்டுவதற்கான இடத்தை இங்கே தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த இடம் போக 43.83 ஏக்கர் நிலம் அங்கே இருக்கிறது. மக்கள் தொகையும் அங்கே இருக்கிறது. பிரதான சாலையில் இருக்கிறது. கூடுவெளிச்சாவடி, குடியாளம், துறைப்பாடி, வடமூர், தெம்மூர், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், முகையூர் போன்ற பகுதி மக்களுடைய நலன் கருதி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்து இவ்வாண்டே அங்கே சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கு முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 7 ஆண்டுகளில் 50 சமுதாய கூடங்கள் கட்டப்பட்டுள்ளன. 2018-19 ஆண்டில் 10 நவீன சமுதாய கூடங்கள் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போதும் மாண்பு உறுப்பினரின் கோரிக்கை துறை அலுவலர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஆவணங்களின் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வரின் மேலான பார்வைக்கு கொண்டு சென்று தேவையின் அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக மீண்டும் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். 29 மாண்பு உறுப்பினர் சந்திரசேகரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது சேந்தமங்கலம் தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு லட்சுமி நாராயணன் இந்த திருக்கோயில் திருப்பணிக்காக ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. இன்றைக்கு நம்முடைய அம்மா சங்கத்தின் சார்பாக 75 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திருப்பணிகள் இன்றைக்கு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இன்றைக்கு அமைச்சர் பதில் உரையிலே இன்னும் ஒரு 39 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் கோரப்பட்டு கூடிய விரைவில் அந்த பணிகள் முடிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்னார் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் அன்னார் அவர்களுக்கும் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இங்கே நம்முடைய கொல்லிமலை அடிவாரம் வேலுக்குறிச்சி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோவை மலை முருகன் அந்த திருக்கோயில் திருப்பணிக்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணியினை விரைவாக முடித்திடவும், சேந்தமங்கலம் பேரூராட்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஈஸ்வரன் அந்த திருக்கோயில் திருப்பணி இந்த ஆண்டு இங்கே துவங்குவதற்கு வழிவகை செய்யவும் நம்முடைய அமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டு பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த ஈஸ்வரன் திருக்கோயில் திருப்பணி இந்த ஆண்டு துவங்கப்படுமா என்பதை அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேலுக்குறிச்சி கோமலை அருள்மிகு பழனி ஆண்டவர் திருக்கோயில் திருப்பணிகள் ரூபாய் 65 லட்சம் மதிப்பீட்டில் தடுப்பு சுவர் மற்றும் தாங்கும் சுவர் பணி நடைபெற்று வருகிறது. பணிகள் 60% வரை நடைபெற்றுள்ளது. மீதமுள்ள பணிகள் 3 மாத காலத்தில் நிறைவு பெற்று இத்திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெறக்கு மாண்புமிகு அம்மாவின் அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு, மேலும் சேந்தமங்கலம் அருள்மிகு சோமநாதேஸ்வரர் திருக்கோயில் திருப்பணி தொடர்பாக தொல்லியல் துறை தனது கருத்தினை வழங்கியுள்ளது. திருப்பணி தொடர்பாக மதிப்பீடுகள் தயார் செய்து மாண்புமிகு உயர்நீதிமன்ற குழுவின் ஒப்புதல் பெறப்பட்டு திருப்பணிகள் செய்து குடமுழுக்கு நடத்த மாண்புமிகு அம்மாவின் அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 30 மாண்பு உறுப்பினர் சிவகுமார் என்கிற தாயம் கவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இளைஞர்கள் மத்தியில் தோழமையுடன் போட்டி மனப்பான்மை உருவாக்கி அவர்களிடத்தில் ஆளுமை திறனை மேம்படுத்தி சமூக பணிக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற உணர்வினை உருவாக்கி காட்டுவதுதான் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டு துறையின் நோக்கமாக இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இன்றைக்கு திருவிக சட்டமன்ற தொகுதி என்பது மிகவும் பின்தங்கிய தொகுதி. எனவே அந்த தொகுதியில் இருக்கின்ற 75வது வார்டில் சிவசண்முகபுரம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது.
அந்த பகுதியில் ஏ பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் பல்வேறு விளையாட்டுகளில் தங்கள் ஈடுபடுத்திக் கொண்டு தங்கள் திறமைகளை வெளிக்காட்டி கொண்டு வருகிறார்கள். அந்த சிவசண்முகம் பகுதி 40 ஆண்டு காலத்துக்கு முன்னால் உருவான பகுதி. ஆரம்பத்தில் அங்கிருந்து ஒரு காலியிடத்தை பயன்படுத்தி வந்த மாணவர்களும் இளைஞர்களும் பின்னாளில் அந்த காலியிடத்தில் வீடுகள் வந்துவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு விளையாடுவதற்கு இடமில்லாமல் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற குப்பை கிடங்கிலும் அதை போலவே அருகாமல் இருக்கின்ற மூலிகை பூங்காவிலும் கால்பந்து போட்டியும் கிரிக்கெட் போட்டியும் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அங்குள்ள இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு அங்கு ஒரு விளையாட்டு திடலை உருவாக்கி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அண்ணா எடப்பாடி தலைமையிலான அம்மாவின் அரசு பல்வேறு துறைகளில் சாதனைகள் படைத்து இந்தியாவில் தமிழகத்தை ஒரு முன்னணி மாநிலமாக உருவாக்கி வருகிறது. அதில் விளையாட்டுத்துறையும் முக்கியத்துவம் பெற்று வளர்ச்சி அடைந்து வருகிறது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவின் தொலைநோக்கு திட்டத்தோடு செயல்படும் அரசாக இருப்பதோடு இளைஞர்களை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இளைஞர்களை விளையாட்டுத்துறையில் சாதனைகள் படைக்கும் வகையில் செயல்பட உலகத்தரம் வாய்ந்த பல்வேறு உள் விளையாட்டு மைதானங்களை அமைத்து வசதிகளுடன் சென்னை நகரில் அவருடைய தொகுதிக்கு அருகிலேயே சுமார் பல்நோக்கு திட்டத்தோடு இன்றைக்கி ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், இண்டோர் ஸ்டேடியம், மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியம், மெரினா பீச், வேளச்சேரி ஸ்விம்மிங் பூல், செனாய் நகர் ஸ்விம்மிங் பூல் மற்றும் நுங்கம்பாக்கம் டென்னிஸ் ஸ்டேடியம், நெஹ்ரு பார்க் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், பிரமேடு மல்டிபர்பஸ் இண்டோர் ஸ்டேடியம் மற்றும் இது இல்லாமல் 220 இடத்துல கார்பரேஷனில் ப்ளே கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த சென்னை மாவட்டத்தில் மட்டுமே. அது இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க அம்மாவுடைய அரசியல் வரும்போது தான் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த தமிழ்நாட்டில் கிடைச்சிது. அதுக்கு உதாரணம் தான் இன்றைக்கி ஊக்கத்தொகை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்த ஊக்கத்தொகை மெடல் அடிக்கும்போது ஊக்கத்தொகை 2 மடங்காக உயர்த்தி கொடுத்தது அம்மா தான். அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு உணவுப்படி ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு 70 ரூபாய் இருந்தது, 250 உயர்த்தி கொடுத்தது அம்மா தான். அதே மாதிரி நீங்கள் பார்க்கும்போது 2 வருஷத்தில் பார்க்கும்போது 169 பல்நாட்டு விளையாட்டு போட்டிகளை விளையாடி பதக்கங்கள் வென்று அதில் சுமார் 17 கோடி ஊக்கத்தொகை கொடுத்து, அதே மாதிரி பயிற்சியாளருக்கு 96 பேருக்கு 2 கோடி ஊக்கத்தொகை கொடுத்த அரசு மாண்புமிகு அம்மாவோட அரசு தான். அதே இதில் தான் இன்றைக்கி அந்த ஸ்போர்ட்ஸ் வீரர்களுக்கு நல்ல ஒரு செயல்பட திட்டங்களுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி எலைட் ஸ்கீம் கொண்டு வந்து பல்நாட்டு விளையாட்டு போட்டிகளை விளையாடுற பசங்களுக்கு எலைட் ஸ்கீமில் 10லேருந்து 20 லட்சம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மிம் ஸ்கீமில் 10 லட்சம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தேசிய விளையாட்டு போட்டிகளை விளையாடுற பசங்களுக்கு இன்றைக்கி சாம்பியன்ஷிப்பில் 2 லட்சம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஊக்கம் கொடுத்து இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளோட ஸ்டேடியம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவிலே நம்ம 8வது இடத்துல இருந்தது, இன்றைக்கி 3வது இடத்துல இருக்கிறார். ஏற்கனவே சொன்னேன் நான். அந்த மாதிரி இந்த அரசு அம்மாவுடைய அரசு அண்ணா எடப்பாடியான அரசு இந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிறவங்கள அந்த விளையாட்டு வீரர்களுக்கு கடந்த ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அந்த விளையாட்டுகள் ஊக்குவிக்க வகையில் தான் இந்த அரசு வேலை வாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு செய்தார். இதெல்லாமே இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு நம்முடைய விளையாட்டுத்துறைக்கு அண்ணா அவர்கள் நல்லா ஊக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இது இன்னைக்கு இன்னும் தேவைப்பட்டால் உங்களுடைய தொகுதியில் இருக்கிற அந்த சிவசண்முகபுரத்தில் நீங்கள் அந்த இடம் நீங்கள் இருந்து அந்த இடம் இருந்து அங்கே இடம் இருந்து நீங்கள் அந்த இடத்தை எஸ்டிஏடிக்கு நீங்கள் ஒப்படைச்ச இடத்தில் நம்முடைய முதலமைச்சர் பார்வை கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. விழாக்களுடைய நேரம் முடிவுற்றது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தின் ஒட்டுமொத்த தென்னை விவசாயிகள் சார்பாக 2 மாத காலங்களுக்கு முன்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நீண்ட காலமாக கொப்பரை தேங்காயினுடைய விலை குறைந்தபட்ச ஆதார விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் 75 ரூபாய் 11 பைசாவுக்கு மேல் மத்திய அரசு உயர்த்தாமல் இருக்கிறது என்பதை கூறி விவசாயிகள் அனைவரும் முதலமைச்சரிடத்திலே மனு கொடுத்தார்கள். முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்று மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்தித்த போது கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே சமயத்தில் 75 ரூபாய் 11 பைசா இருந்த கொப்பரை தேங்காயினுடைய விலை இன்றைக்கு 95 ரூபாய் 21 பைசாவாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கேட்டுக்கொண்டபடி உயர்த்தப்பட்டதன் காரணமாக தமிழக தென்னை விவசாயிகள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி பெருங்கடலில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக பொள்ளாச்சி சுற்று வட்டாரம் கோவை மாவட்டம் முழுவதும் தேங்காய் விலை
இன்றைக்கு ஒரு தேங்காயினுடைய விலை புதிதாக 15 ரூபாய் இருந்த தேங்காய் விலை 21 ரூபாய் 22 ரூபாய்க்கு வெளி மார்க்கெட்டில் விற்கின்ற அளவுக்கும், திருச்சி சுற்றுவட்டார பகுதியில் உற்பத்தி ஆகிற தேங்காய் விலை 13 ரூபாயிலிருந்து 16 ரூபாய் 17 ரூபாய் என்று உயர்ந்திருக்கிற அளவிற்கும், தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் கர்நாடகா மற்றும் கேரள மாநில தேங்காய் விவசாயி கொப்பரை தென்னை விவசாயிகளும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கார்கள் என்பதனை குறிப்பிட்டு, மொத்தமாக தென்னை விவசாயிகள் அனைவர் சார்பாகவும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கூடுதலாக கொப்பரை தேங்காய்க்கு 20 ரூபாய் விலை பெற்றுக் கொடுத்ததற்காக நன்றியை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் சேகர் பாபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். கடந்த 1/9/2016 இதே அவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு கிளைபேக்டரி மற்றும் பிஆர் கார்டன், கல்யாணபுரம், எல்லிஸ் நகர் ஆகிய திட்டப்பகுதியில் இருக்கின்ற குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் சிதறமடைந்திருக்கிறது என்ற கேள்விக்கு, இன்றைக்கு கல்யாணபுரம் பகுதியை PMAY எனப்படுகின்ற திட்டத்தின் கீழ் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தகுந்தது. அதில் 390 வீடுகள் கட்டப்படுவதாக அறிகிறேன். 14 அடுக்கு மாடி குடியிருப்புகள் கொண்டதாக இருப்பதால் அந்த பகுதி இட நெருக்கடி மிகுந்த பகுதி. அந்த பகுதியிலே குறைந்தபட்சம் ஒரு 8 அடுக்கள் இருந்தால்தான் அந்த மக்கள் பயன்பெறும் வகையில் அமையும் என்பதாலும், அது மட்டுமல்லாமல் அவர்கள் புதிதாக வீடு கட்டுகின்ற பொழுது மாற்று இடம் வழங்கப்படாததால் வாடகை அதிகமாக கொடுத்து ஓராண்டு 2 ஆண்டுகள் என்று குடியேற வேண்டிய நிலைமை இருக்கின்றது. குடிசை மாற்று வாரியத்தில் 8000 ரூபாய் தான் அதற்கு ஒதுக்கீடுகிறீர்கள். கூடுதலான தொகை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து, அதேபோல் 2016, 17, 18 ஆகிய 3 ஆண்டுகளில் சாலையோரங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு மாற்று திட்ட பகுதியில், பெரும்பாக்கம் பகுதியில் குடியிருப்புகளை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தேன். அன்றைய தினம் அமைச்சராக இருந்த உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு பட்டியல் தந்தால் உடனடியாக ஒதுக்கீடு செய்வோம் என்றார். மாநகராட்சியின் சார்பிலே பட்டியலும் எடுக்கப்பட்டு விட்டது. இன்னும் அவர்களுக்கு குடியிருப்புகள் ஒதுக்கப்படவில்லை. ஒரு 1500 குடியிருப்புகள் தான். பெரும்பாக்கம் பகுதியிலே 3500 குடியிருப்புகள் காலியாக உள்ளது. பெரும்பாக்கத்திலே இருக்கின்ற அந்த 3500 குடியிருப்புகளில் ஒரு 1500 குடியிருப்புகளை ஒதுக்கி தந்தால் அந்த வாழ்வாதாரம், அந்த சாலையோரங்களில் வசிக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வடையும். கிளைபேக்டரி பகுதியிலே இருக்கின்ற குடியிருப்பு தற்போது மண்ணாய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் கூடிய விரைவில் கட்டித்தர வேண்டும். பிஆர் கார்டன் பகுதியில் இருக்கின்ற குடியிருப்பு பகுதிகளில் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட 161 குடியிருப்புகளும் 184 குடியிருப்புகளும் பதிலடைந்து இருக்கின்றது. அதிலும் இந்த PMAY என்ற திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டித்தந்தால் அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு துணை முதலமைச்சரிடம் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு அவர்கள் சில பிரச்சனைகளை இங்கே சபையினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். சென்னை யானை கவுனி பாலம் மற்றும் வால்டாக் சாலை சந்திக்கும் இடத்தில் உள்ள கல்யாணபுரம் திட்டப்பகுதியில் 260 அடுக்குமாடி குடியிருப்புகள் தரை மற்றும் 3 அடுக்குமாடி அமைப்பில் 8 கட்டடத் தொகுதிகளில் 1976ஆம் ஆண்டு கட்டப்பட்டன. இக்குடியிருப்பில் உள்ள வீட்டின் பரப்பு 326 சதுர அடி. இக்குடியிருப்புகள் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்ட காரணத்தால் அவை தற்போது வசிக்க ஏற்ற வகையில் இல்லை என்பதை குடிசை பகுதி மாற்று வாரிய தொழில்நுட்ப குழு பார்வையிட்டு அதனை இடித்துவிட்டு புதிதாக அவ்விடத்தில் குடியிருப்பு கட்ட சமீபத்தில் பரிந்துரைத்துள்ளது. இதன் அடிப்படையில் மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் இங்கு 360 அடுக்குமாடி குடியிருப்புகள், அதாவது 260க்கு பதிலாக 100 குடியிருப்புகள் அதிகப்படியாக 360 அடுக்குமாடி குடியிருப்புகள் 2 கட்டடத் தொகுதிகளாக 2 பிளாக்ஸ் கட்ட திட்டமிடப்பட்டது. முதல் தொகுதியில் ஒரு தளத்தில் 12 குடியிருப்புகளும், இரண்டாவது தொகுதியில் ஒரு தளத்தில் 6 குடியிருப்புகளும் கட்டப்படும். ஒவ்வொரு கட்டடத் தொகுதிக்கும் ஸ்டில்ட் பிளஸ் 10 மாடிகளுடன் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் ஒரு வீட்டின் பரப்பு 400 சதுர அடி, 326 சதுர அடிக்கு பதிலாக 400 சதுர அடி ஆக இருக்கும். இந்த திட்டப்பகுதியில் 10% பூங்கா மற்றும் திறந்தவெளி மேம்பாட்டிற்கு என்று 7% இடம், இதர பொது வசதியிலான நியாய விலைக்கடை, பாலர் பள்ளி மற்றும் கடைகளுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கட்ட உத்தேசிக்கப்பட்ட 360 குடியிருப்புகள் அங்கு தற்போது வசித்து வரும் 260 குடியிருப்புகளை மீண்டும் குடியிருப்பு ஒதுக்கீடு செய்தபின் கூடுதலாக உள்ள 100 குடியிருப்புகளை அப்பகுதியில் குடிசை பகுதியில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் மேம்பாட்டு வளர்ச்சி விதியின்படி இத்திட்டப்பகுதியில் 12 மாடி குடியிருப்புகள் அதிகபட்சம் 60 மீட்டர் உயரத்துடன் ஸ்டில் பிளஸ் 19 மாடிகள் கட்ட அனுமதி அளிக்கலாம். இருந்த போதிலும் திட்டத்தின் துவக்க கட்டத்தில் ஒரு குடியிருப்பு ரூபாய் 13.32 லட்சம் செலவில்
396 அடுக்குமாடி குடியிருப்புகள் 2 தொகுதிகளாக ஸ்டில்ட் ப்ளஸ் 15 மாடிகளுடன் 400 சதுர அடி பரப்பில் குடியிருப்புகள் கட்ட முடிவு செய்யப்பட்டது. பின்னர் ஒரு குடியிருப்பு ரூபாய் 13.47 லட்சம் செலவில் 364 அடுக்குமாடி குடியிருப்புகள் 2 தொகுதிகளாக ஸ்டில் ப்ளஸ் 14 மேம்பாட்டில் கட்ட மாற்றம் செய்யப்பட்டது. எனினும் மாண்புமிகு உறுப்பினர் சேகர்பாபு மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று அதிக மாடி தளங்களை குறைத்து 14 தற்போது 10 மாடிகளாக 360 அடுக்குமாடி குடியிருப்புகள் 4 தொகுதிகளாக கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு வீட்டினுடைய கட்டுமான தொகை 13.70 லட்சம் ஆகும். இத்திட்டப்பகுதியில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பக்கிங்காம் கால்வாய் பகுதியில் வறிய நிலையில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். தற்போது கட்ட திட்டமிட்டுள்ள 360 அடுக்குமாடி குடியிருப்புகளில் கால்வாய் கரையில் குடிசைகள் வாழ்ந்து வரும் 100 குடும்பங்களை கூடுதலாக குடியமர்த்த ஏதுவாக அமைகிறது. மேலும் இத்திட்டப்பகுதியில் மாண்புமிகு உறுப்பினர் சேகர்பாபு அவர் கோரியபடி ஸ்டில் ப்ளஸ் 8 மேம்பாட்டில் திருத்தியமைக்கப்பட்டால் 72 குடும்பங்களை குடியமர்த்துவது குறைந்துவிடும். ஒரு வீட்டினுடைய கட்டுமான செலவு 13.70 லட்சத்திலிருந்து 14.30 லட்சமாக உயர்ந்துவிடும். இது மட்டுமின்றி வடசென்னை பகுதியானது மிகவும் மக்கள் தொகை நெருக்கமாக உள்ள பகுதியானதால் இப்பகுதி குடிசை வாழ் மக்களை குடியமர்ப்பு செய்ய நிலங்கள் கிடைப்பது மிகவும் அரிதாக உள்ளது. எனவே குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் வசம் இருக்கும் நிலப்பகுதியில் அதிகப்படியான குடியிருப்புகள் கட்டுவதால் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடிசை பகுதி வாழ் மக்களை கூடுமான வரை அதிக எண்ணிக்கையில் மறு குடியமர்ப்பு செய்யலாம் என தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி 8 மாடிகள் இருக்க வேண்டும் என்ற மாண்புமிகு சேகர்பாபுடைய கோரிக்கை வல்லுநர் குழுவிடம் ஆய்வு செய்து தக்க முடிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கிளே ஃபேக்டரி மற்றும் பிஆர் கார்டன் பகுதிகளில் வசிக்கின்ற மக்களை பற்றியும் அங்கு இருக்கின்ற குடிசைகளுடைய எண்ணிக்கை பற்றியும் பொதுவாக அந்த துறைமுக பகுதியில் இருக்கின்ற ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற குடிசைகளில் இருக்கின்ற சாலை ஓரங்களில் கரையோரங்களில் வாழ்கின்ற மக்களை பற்றியும் மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் சொன்னார்கள். ஏற்கனவே 1500 பேர்களுக்கு ஆய்வு செய்யப்பட்டு மாநகராட்சி வசனம் பட்டியல் தரப்பட்டு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த பட்டியலை குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பெறப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு பெரும்பாக்கம் பகுதியில் இருக்கின்ற காலி மனைகளில் அவருக்கு தகுதிக்கு ஏற்ப இடவசதி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனை குறித்து உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய பல்வேறு நிபந்தனைகள் அதனுடைய காரணமாக தமிழகத்திலே குறிப்பாக சிவகாசி பகுதியிலே பட்டாசு தொழில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. சிவகாசி பகுதியிலே மாத்திரம் ஏறத்தாழ 1070 பட்டாசு தொழிற்சாலைகள் கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் முழுமையாக மூடப்பட்டு, உதாரணத்திற்கு இந்த சூழ்நிலை ஏற்படுவதற்கு 4 காரணங்கள் முக்கியமாக இருக்கிறது. அதில் மிக முக்கியமான காரணம் இந்த பட்டாசு தொழிலே பசுமை பட்டாசுகள் என்ற பட்டாசை பயன்படுத்த விட வேண்டும் என்கின்ற நிபந்தனை. இந்த பசுமை பட்டாசு என்றால் அது என்ன என்றே யாருக்கும் தெரியாது. பசுமை பட்டாசு என்ற ஒன்று உலகத்திலே வேறு எங்கேயும் இல்லை, எந்த சட்ட விதிகளிலுமே இல்லை. ஆக இந்த பசுமை பட்டாசு என்ற ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்கின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய நிபந்தனை இந்த தொழிலை முற்றிலுமாக இன்றைக்கு முடக்கி போட்டு இருக்கிறது. இந்த பசுமை பட்டாசு என்ன என்பது இன்னொன்று, அந்த அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய சிஎஸ்ஆர் நீதி கூட கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரைகள் அவர்கள் ஆய்வுக்கூடத்தில் செய்யக்கூடிய அதற்கு வேண்டுமானால் சரியாக இருக்குமே ஒழிய தொழிற்சாலைகளில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் கம்போசிஷன் அடிப்படையில் செய்வது பெரிய விபத்துக்களை உள்ளாக்கும். அடுத்து மிக முக்கியமானது பேரியம் நைட்ரேட். அந்த பேரியம் நைட்ரேட் என்பதை வைத்து தான் லைட் ஒளி வரும் பட்டாசுகளிலே. வானத்தில் வரக்கூடிய மத்தாப்புகளாக இருந்தாலும் சரி, கீழே உபயோகப்படுத்தக்கூடிய மத்தாப்பு வகைகளுக்கும் அந்த பேரியம் நைட்ரேட் அது முழுமையாக இப்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது பேரியம் நைட்ரேட்டை தடை செய்துவிட்டு பசுமை பட்டாசு மாத்திரம்தான் நீங்கள் உபயோகப்படுத்த விட வேண்டும், இல்லை என்றால் உங்களுடைய தொழிற்சாலை லைசன்ஸ் ரத்து செய்யப்பட வேண்டும் என்கிற நிலை வருகிற போது மிகப்பெரிய பாதிப்புக்கு இந்த தொழில் உள்ளாகி இருக்கிறது. எனவே அரசாங்கம் இதை மிக உன்னிப்பாக எடுத்துக்கொண்டு இந்த தொழிலை காப்பாற்றக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் நீங்கள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று நான் மாண்புமிகு அமைச்சர்களிடத்தில் முதலமைச்சருக்கும் கவனப்படுத்தி அமைகிறேன். நன்றி. ஊரக தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய நினைவினை போற்றி வணங்கி, தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 900க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் சுமார் 70,000 தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தியில் நேரடியாகவும், அதேபோல் பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனை சார்ந்த தொழில்களில் பல லட்சம் தொழிலாளர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள WP 728/2021
2015 என்கிட்ட பொதுநல வழக்கின் காரணமாக பட்டாசு தொழிலுக்கான இடர்பாடுகள் குறித்த அச்சத்தை சுட்டிக்காட்டி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பட்டாசு தொழிற்சாலைகளும் மேற்படி வழக்கு 728/2015 மற்றும் அதனை சார்ந்து தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளையும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விரைவில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகள் 1986 விதி 3B கீழ் விலக்கு அளித்து உரிய திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய அரசு மற்றும் இந்திய உச்சநீதிமன்றத்தின் கவனத்தினை ஈர்க்கும் விதமாக 26/12/2017 முதல் உற்பத்தியை நிறுத்தி காலவரற்ற வேலை நிறுத்தி ஈடுபட்டிருந்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர்கள் நலன் காக்க எப்போதும் தொழிலாளர் நலன் மீது அக்கறை கொண்ட மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு இப்பிரச்சனையில் அவசரம் மற்றும் அவசியத்தை உணர்ந்து சிறப்பு கவனம் செலுத்தி சட்டப்பூர்வமான நல்ல முடிவு எட்டப்பட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என இப்பேரவையில் அறிவித்தது. பட்டாசு தொழிற்சாலை சங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்த காலவரட்ட வேலை நிறுத்தம் 21/1/2018 அன்று விலக்கிக் கொள்ளப்பட்டது. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள WP 728/2015 என்கிட்ட பொதுநல வழக்கில் இப்பேரவையில் தெரிவித்த உறுதியின்படி தமிழ்நாடு அரசும் ஒரு பிரதிவாதியாக தன்னை இணைத்துக் கொண்டது. பட்டாசு தொழில் நிறுவனங்களின் நலனை காக்கின்ற வகையில் அரசு விரிவான எதிருரை ஆவணம் ஒன்றை கவுண்டர் அஃபிடவிட் தாக்கல் செய்துள்ளது. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகள் 1986 விதி 3B கீழ் பட்டாசுக்கு விலக்கு அளிக்கவும் இப்பொருள் குறித்து உரிய நடவடிக்கை கோரியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு 17/1/2018 அன்று கடிதம் எழுதியுள்ளார்கள். மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மாண்புமிகு நாடாளுமன்ற துணை சபாநாயகர் அண்ணன் டாக்டர் மு தம்பிதுரை அவர்களின் தலைமையில் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நானும் விருதுநகர் மாவட்ட அமைச்சரும் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களும் துறையின் அரசு செயலர் மற்றும் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தினர் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவுடன் மாண்புமிகு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரவர்களை கடந்த 7/2/2018 அன்று புதுதில்லியில் நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் பட்டாசு தொழிற்சாலைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை மனு அளித்தோம். மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்கள். தமிழ்நாட்டின் பட்டாசு தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்ற மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசின் உறுதியான நிலைப்பாட்டின் அடிப்படையில் அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் வாயிலாக உச்சநீதிமன்றத்தில் தெளிவான மற்றும் வலுவான வாதங்கள் எடுத்துரைக்கப்பட்டதன் விளைவாக 2018 ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு 2 மணி நேரம் வரையில் வெடிக்கலாம் என்பது உள்ளிட்ட ஒரு சில கட்டுப்பாட்டுகளுடன் பட்டாசு வெடிப்பதற்கான தடையை விலக்கி 23/10/2018 அன்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 23/10/2018 நாளிட்ட தனது ஆணையில் வழக்கமான பட்டாசுகள் தயாரிப்பதற்கும் சரவடிகள் தயாரிப்பதற்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல அதேபோன்று பட்டாசு தயாரிப்புக்கு பேரியம் சால்ட் பயன்படுத்துவதற்கும் தடை விதித்தது. மேலும் பசுமை பட்டாசுகள் மட்டுமே தயாரிக்க வேண்டும் எனவும் ஆணையிட்டது. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வாணிகள் பட்டாசு தொழிலுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என நமது மாநில ஒட்டுமொத்த பட்டாசு உற்பத்தியாளர்களும் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இப்பொருள் குறித்த வழக்கு 11/12/2018 அன்று விசாரணைக்கு வந்தபோது பசுமை பட்டாசுகள் தயாரிப்பது குறித்த வழிமுறைகளை பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் என்ற பெசோ அமைப்பு உருவாக்க வேண்டும் என ஆணையிட்டு அடுத்த விசாரணையை வரும் 22/1/2019 ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் WP 728/2015 என்கிட்ட பொதுநல வழக்கு மற்றும் அதனை சார்ந்து தொடரப்பட்ட வழக்குகளில் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் 23/10/2018 நாளிட்ட ஆணைகள் பட்டாசு உற்பத்தியை கடுமையாக பாதிக்கும் என்ற காரணத்தின் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு உற்பத்தியாளர்கள் உற்பத்தியை நிறுத்தியதன் விளைவாக அங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் பட்டாசு தொழிற்சாலையை திறக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நாட்டின் ஒட்டுமொத்த பட்டாசு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 90% மேலாக பட்டாசு உற்பத்தி செய்து வரும் நமது மாநில சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களின் நலனில் என்றும் அக்கறை கொண்ட தொழிலாளர்களின் அரணாக திகழும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகள் 1986 விதி 3B கீழ் பட்டாசுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையை குறித்து மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தும். மேலும் கடந்த 4/1/2019 அன்றைய தினம் மாண்புமிகு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு எச் வசந்தகுமார் அவர்கள் இப்பொருள் குறித்து கேள்வி மூலம் பேசிய போது அதற்கு பதிலளித்து பேசிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் அவர்களும் இப்பேரவையில் உறுதிபட தெரிவித்தவாறு தொடர்ந்து மாண்புமிகு அம்மாவுடைய வழியில் அரசு சட்ட போராட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டின் பட்டாசு தொழிலையும் பட்டாசு தொழிலை சார்ந்துள்ள அனைத்து தரப்பினரின் நலன்களையும் பாதுகாக்க
தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் சிறப்பான வகையில் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் பிரகாஷ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, வேப்பநல்லி, ஒசூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் கர்நாடகா ஆந்திரா மாநிலம் எல்லை பகுதியான அமைந்துள்ளது. இந்த 1/3 பங்கு வனப்பகுதியை கொண்ட இந்த மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட யானைகள் உள்ளன. ஆண்டுதோறும் கர்நாடகா மாநிலம் பன்னேர்கட்ட வனப்பகுதியில் இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே உள்ள ஜவுளிகிரி வனப்பகுதிக்கு 1 மாதத்துக்கு முன்பாகவே 200க்கும் மேற்பட்ட யானைகள் காட்டுக்குள்ளே வந்துள்ளன. ஆகவே வனத்துறை அமைச்சர் அவர்கள் மக்கள் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனையான இந்த காட்டு யானை பிரச்சனைகளை கர்நாடகா மாநில பன்னேர்கட்ட வனப்பகுதிக்கு யானைகளை விரட்டி அடித்து தமிழக எல்லை பகுதியில் ஜவுளிகிரியில் ஒரு செக் போஸ்ட் அமைத்து யானைகளை கண்காணிக்க ஒரு தனிப்படை அமைத்தும் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அமைச்சர் அவர்களை கவனமேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் தளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஒய் பிரகாஷ் அவர்கள் கூறிய அவருடைய தொகுதியும் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற யானைகளை பற்றி இங்கே கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் கர்நாடக மாநிலத்துள்ள பன்னர்கட்டா தேசிய பூங்கா மற்றும் காவேரி வன உயிரின சரணாலய பகுதியிலிருந்து சுமார் 200 எண்ணிக்கையிலான யானைகள் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் ஏப்ரல் மாதம் வரை தளி, ஜவலகிரி காப்பு காடுகளில் நுழைந்து தேன்கனிக்கோட்டை, நொகனூர், ஊடே துர்கம் மற்றும் ஒசூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட சானமாவு, செட்டிப்பள்ளி, கரியானப்பள்ளி, கும்பலம் போன்ற காப்பு காடுகளில் முகாமிடுகிறது. பின்னர் ஏப்ரல் மாதத்தில் கர்நாடக மாநிலத்திற்கு உட்பட்ட கோலார் வனக்கோட்டத்திற்கும் அருகிலுள்ள ஆந்திர மாநிலத்திற்கு உட்பட்ட கவுடன்யா வன உயிரின சரணாலயத்திற்கும் சென்று மீண்டும் மே மாதத்தில் ஏற்கனவே குறிப்பிட்ட கர்நாடகா மாநிலம் பன்னர்கட்டா தேசிய பூங்காவிற்கும் காவேரி வன உயிரின சரணாலயத்துக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளது. 29/12/2018 அன்று பன்னார்கட்டாவிலிருந்து வந்த 29 எண்ணிக்கையிலான யானை கூட்டங்கள் உத்தனப்பள்ளி கிராமத்திற்கு அருகில் முகாமிட்டிருந்ததை தொடர்ந்து தலைமை வன பாதுகாவலர், மாவட்ட வன அலுவலர் மற்றும் வன பணியாளர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதுடன் தலைமை வன பாதுகாவலர் அறிவுரையின் பேரில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட அதிவிரைவு குழு நம்ம ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் மூலமும் மனித உயிர்களை பாதுகாக்கும் பொருட்டு அதிகப்படியான காவல்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு வாகன போக்குவரத்தினை கட்டுப்படுத்தி யானைகளை பாதுகாப்பாக இரவு 11 மணியளவில் அருகிலுள்ள சான மாவு காப்பு காட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. காப்பு காடுகளை விட்டு வெளியே வரும் யானைகள் வன பணியாளர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்களால் பட்டாசுகள், தாரை தப்பட்டைகள் மற்றும் டார்ச் லைட்டுகள் கொண்டு மீண்டும் விவசாய நிலையங்களிடத்திற்கு காப்பு காட்டுக்குள் திருப்பி அனுப்பப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் ஆணையின்படி ஓசூர் வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டங்களின் கீழ் 7.95 கோடி செலவில் 265.53 கிலோமீட்டர் தூரத்திற்கு யானை புகா அகழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒசூர் வனத்திற்குட்பட்ட வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 1.95 கோடி செலவில் 121.20 கிலோமீட்டர் தூரத்திற்கு சூரிய மின்வேலி அமைக்கப்பட்டுள்ளது. வன உயிரினங்களிடமிருந்து பண்ணை நிலங்களை பாதுகாப்பதற்காக 56.40 லட்சம் செலவில் யானை புகா அகழிகள் பராமரிப்பு பணி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது யானைகள் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் வருவதை தடுக்கும் நோக்கோடு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 80 லட்சம் மதிப்பில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிரானைட் உரிமையாளர் உதவியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின்படி கல் தடுப்பு சுவர் போன்ற தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு நவீன திட்டங்கள் உருவாக்குதல் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ் ஸ்கீம் டேனி என்ற அமைப்பின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டதன் பேரில் நடப்பாண்டில் 2.2 கோடி மதிப்பீட்டில் இரும்பு வட வேலி ஸ்டீல் வயர் ரோப் ஃபென்ஸ் யானை முட்டி மோதினாலும் உடைக்காத அளவிற்கு ஸ்டீல் வயர் ரோப் ஃபென்ஸ் அமைக்கப்பட்டு நடவடிக்கப்பட்டு வருகிறது. இது உறுதியானதா இல்லை என்பதை பரிசீலிப்பதற்காக முதுமலை காட்டில் இதை நிறுவி
தற்பொழுது இருக்கின்ற பழக்கப்பட்ட யானைகள் மூலமாக அந்த ஃபென்ஸுகளை முட்டி மோதி பார்த்ததில் யானைகளால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருப்பதனால் இப்பொழுது 2.2 கோடி மதிப்பீட்டில் வேலி அந்த ஸ்டீல் வயர் ரோப் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. தமிழ், கன்னடம் மற்றும் தெலுங்கு 3 மொழிகளிலும் யானைகள் நடமாட்டம் பற்றிய அறிவிப்பினை அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் விநியோகம் மூலம், ஒலிபெருக்கி பொருத்தப்பட்ட வேட்டை தடுப்பு வாகனம் மூலம் காப்பு காடுகளை சுற்றி வாழும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்து வன அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். கால்நடை மேய்ச்சலுக்கோ விறகு சேகரம் செய்யவோ காப்பு காட்டினை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களுக்கு இரவு நேரங்களிலும் மற்றும் பனிமூட்டமாக காணப்படும் அதிகாலை வேளையிலும் காவலுக்கு செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. காப்பு காடுகளை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் கிராம வனக்குழு தலைவர்களின் தொலைபேசி எண்கள் மற்றும் இதர நபர்களின் தொலைபேசி எண்களை சேகரம் செய்து யானைகளின் நடமாட்டம் குறித்து அவர்களுடன் தகவல் பரிமாற்றம் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் யானைகளை விரட்டும் நிகழ்வின் போது உத்தனப்பள்ளி கிராமத்திற்கு அருகில் தனியார் தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த நெல், ராகி, கரும்பு போன்ற பயிர்களை யானைகள் சேதப்படுத்தியதை தொடர்ந்து அதற்குரிய நிவாரணத் தொகை நில உரிமையாளர்களுக்கு வழங்க வனத்துறையினர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வன காவலர்கள், வன பாதுகாவலர்கள் அங்கு ஆள் இல்லை, சிறந்த வாகனம் இல்லை என்று சொல்கிறார்கள். அது தவறான தகவல். அவரை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான வனவர்கள், வேட்டை காப்பாளர்கள் மற்ற பணிகளுக்கு 3 மாதத்திற்கு முன்பு நடவடிக்கைப்பட்டு அவர்களுக்கெல்லாம் 1127 பேருக்கு முன்பாக இ அப்ளிகேஷன் போடப்பட்டு அவர்களுக்கெல்லாம் பரீட்சை எழுதப்பட்டு யாருடைய தலையிடலாமல் தகுதியின் அடிப்படையிலே தேர்வு செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவிட்ட அடிப்படையில் நடைபெறுகிறது. வருகிற 14ஆம் தேதி அதற்குரிய ரிசல்ட் வர இருக்கிறது. இந்த மாதம் 31ஆம் தேதி கடைசியில் யார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள், உடல் தேர்வில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற அட்டை அறிக்கப்படுகிறது. இதில் யார் தலையிடாமல் தகுதியின் அடிப்படையிலே அது நடைபெற இருக்கிறது. எனவே தேன்கனிக்கோட்டை வனச்சரகம் நகனூர் காப்பு காட்டில் குட்டியுடன் கூடிய 7 எண்ணிக்கையிலான யானை கூட்டம் முகாமிட்டிருந்தது. இக்கூட்டம் மாலை இரவு நேரங்களில் காப்பு காட்டை விட்டு வெளியேறி காப்பு காட்டிற்கு அருகில் உள்ள கிராம விவசாய நிலங்களுக்கு சென்று பயிர் சேதங்கள் ஏற்படுத்தி வருகிறது. மேற்படி யானைகளின் நடமாட்டத்தை வனப்பள்ளியார்கள் இரவு போல கண்காணித்து காப்பு காட்டை விட்டு வெளியேறும் யானைகளை மீண்டும் காப்பு காட்டிற்கு அனுப்பும் பணியினையும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து அறிவித்து வருகிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பிட்டபடி நேற்று 6/1/2019 மாலையில் நகனூர் காப்பு காட்டை விட்டு வெளியேறிய மேற்படி யானை கூட்டம் காப்பு காட்டுக்கு அருகாமையில் உள்ள மலசோனை கிராம விவசாய நிலங்களில் பயிர் சேதம் ஏற்படுத்தி வந்த நிலையில் அதனை மீண்டும் காப்பு காட்டுக்கு திருப்பும் பணியினை வன பணியாளர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் மேற்கொண்டதில் யானை கூட்டம் அருகிலுள்ள வருவாய் கரடான முள் பிளாட்டிற்கு விரட்டும் போது மாலை 6:30 மணி அளவில் எதிர்பாராத விதமாக கூட்டத்தில் இருந்த ஒற்றை யானை ஒன்று திரு 57 வயதான திரு நா மாரப்பா என்ற வனக்காவலரை தாக்கியதில் அவர் படுகாயமடைந்திருக்கிறார். உடனடியாக அவரை மீட்டு சக பணியாளர்கள் அருகிலுள்ள தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். அங்கு திரு மாரப்பா வனக்காவலரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக அறிவித்தனர் என்பதை இந்த சபைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி நம்முடைய 4 லட்சமாக வனக்காவலர்கள் இப்படி உயிரினங்களால் வன வளத்தையும் வன உயிரினங்களையும் பொதுமக்களையும் பாதுகாக்கும் மகத்தான பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள வனப்பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கும் போது வன உயிரின தாக்குதலால் உயிரிழக்கும் துயர நேர்வுகளிலும் வன குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுடனான மோதல்களில் உயிரிழக்க நேரிடும் நேர்வுகளிலும் வீர தீர செயல் மற்றும் எதிர்பாராத அசம்பாவித சூழ்நிலை போன்ற நேர்வுகளிலும் காவலர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வருகிற இழப்பீட்டுத் தொகையை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் 4 லட்சம் ரூபாயிலிருந்து அந்த வன காப்பாளர்கள் வன துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு 10 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டு அது இப்பொழுது நடைமுறையாக அனைவருக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் திரு நம்முடைய பிரகாஷ் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அது அவர்கள் காலங்களில் எப்படி பணி நிவாரணங்கள் கொடுக்கப்பட்டது, முந்தி இருந்த உங்கள் ஆட்சியை விட
10 மடங்கு அதிகமாக மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் 10 லட்சம் உயிரிழப்பு கொடுத்து பயிரினங்களுக்கும் தேவையான நஷ்டீடு வழங்கி வருகிறது. அவர் குறிப்பிட்ட அந்த யானைகள் 3 மாநிலங்கள், ஒன்று கர்நாடகா, நம்முடைய ஆந்திரா, தமிழ்நாடு 3 பகுதியிலும் போய் வருடம் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது புதியதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் அறிவித்த திட்டத்தின் மூலமாக எப்படியானாலும் அந்த பகுதிக்கு வர முடியாத ஒரு அரணை மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவுப்படி நடந்திருக்கிறது. எனவே இந்த வருடம் அது நடைபெறாது இருப்பதற்குரிய சூழ்நிலையை வனத்துறையினர் செய்து வருகின்ற செய்தியை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு உறுப்பினர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. காகிதமில்லா சட்டமன்றம் என்னும் நிலையினை உருவாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் தொடர்ச்சியாக 2019ஆம் ஆண்டிற்கான முதலாவது பட்டியல் முதல் 7வது பட்டியல் வரையிலான தலா 1 முதல் 100 வரையிலான வினாக்கள் விடைகளை உள்ளடக்கிய 7 உடுக்குறியராத வினாக்கள் விடைகள் பட்டியல்களில் உடுக்குறியராத வினாக்களின் எண்கள் மற்றும் உறுப்பினர்கள் பெயர் அடங்கிய விவரங்களை மட்டும் உள்ளடக்கிய அட்டவணை பட்டியல்கள் தயார் செய்யப்பட்டு அவற்றின் மென்பொருள் வடிவம் சாஃப்ட் காப்பி PDF முறையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் மின்னஞ்சலில் அனுப்பப்பட்டுள்ளன. இதன் அச்சிடப்பட்ட பிரதிநிதிகள் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு அனுப்ப பெறாது என்பதை பேரவையின் அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உட்குறியிடாத வினாக்கள் விடைகளின் நகல் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்க பெறும் என்பதனையும் மேலே கூறப்பட்ட இப்பட்டியல்களின் 2 பிரதிகள் மாண்புமிகு உறுப்பினர்களின் பார்வைக்காக சட்டமன்ற பேரவை நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன என்பதையும் பேரவையின் அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போன்று 2018-2019ஆம் ஆண்டுக்கான பொது கணக்கு குழுவின் 58 முதல் 62 வரையிலான 5 அறிக்கைகள், பொது நிறுவனங்கள் குழுவின் 65 முதல் 72 வரையிலான 8 அறிக்கைகள் மற்றும் அரசு உரிமை குழுவின் 35 முதல் 39 வரையிலான 5 அறிக்கைகளின் 2 பிரதிகள் மாண்பு உறுப்பினர்களின் பார்வைக்காக சட்டமன்ற பேரவை நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இவ்வறிக்கைகள் பேரவைக்கு அளிக்கப்பட்டவுடன் மாண்பு உறுப்பினர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் பேரவையின் அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேல் நடவடிக்கையாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் மின்னஞ்சல் மூலம் பேரவை செயலகத்தால் அனுப்பி வைக்கப்படும் என்பதை பேரவையின் அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குழுக்களின் அறிக்கை அளித்தல். பொது கணக்குழுவின் அறிக்கை அளித்தல். மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் பொது கணக்கு குழுவினுடைய தலைவர் அவர்கள் பேரவைக்கு அளிப்பார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2018-2019 ஆண்டிற்கான பொது கணக்கு குழுவின் 58 முதல் 62 வரையிலான 5 அறிக்கைகளை குழுவின் சார்பாக பேரவைக்கு அளிக்கிறேன். பொது நிறுவனங்கள் குழுவின் அறிக்கை அளித்தால் மாண்பு உறுப்பினர் திரு எஸ். செம்மலை பொது நிறுவனங்கள் குழுவினுடைய தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்கள் அனுமதியோடு 2018-2019 ஆண்டிற்கான பொது நிறுவனங்கள் குழுவின் 65 முதல் 72 வரையிலான 8 அறிக்கைகளை குழுவின் சார்பாக பேரவைக்கு அளிக்கின்றேன். சட்ட விதிகள் ஆய்வுக்குழுவின் அறிக்கை அளித்தல். மாண்பு உறுப்பினர் சு. ரவி சட்ட விதிகள் ஆய்வுக்குழுவினுடைய தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களை வணங்கி, ஏழைகளின் பங்காளன் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் வணங்கி, தாங்களையும் வணங்கி, அனைவருக்கும் என் மனமார்ந்த புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 2018-2019 ஆண்டிற்கான சட்ட விதிகள் ஆய்வுக்குழுவின் 5வது அறிக்கையை குழுவின் சார்பாக பேரவைக்கு அளிக்கிறேன். அரசு உறுதிமொழி குழுவின் அறிக்கை அளித்தல். மாண்பு உறுப்பினர் எஸ். என்பதுரை அரசு உறுதிமொழி குழுவினுடைய தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய 2018-2019 ஆண்டிற்கான அரசு உறுதிமொழி குழுவின் 35வது முதல் 39வது வரையிலான 5 அறிக்கைகளை குழுவின் சார்பாக பேரவைக்கு பொங்குகிற இதயத்தோடு சமர்ப்பிக்கிறேன். அரசு சட்ட முன்வடிவுகள் அறிமுகம் செய்தல். 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் திருத்தம் சட்ட முன்வடிவு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ஒழுங்குபடுத்துதல் திருத்த சட்ட முன்வடிவு
மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழில் நகரிய பகுதி மேம்பாட்டு அதிகார அமைப்பு திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண் விளைபொருளை சந்தைப்படுத்துதல் ஒழுங்குபடுத்துதல் திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு முத்திரை சட்ட முன்வடிவு பேரவையில் அறிமுகம் செய்ய மேதக ஆளுநர் அவர்கள் தமது இசைவை தெரிவித்துள்ளார்கள். 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு முத்திரை சட்ட முன்வடிவு மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி திருத்த சட்ட முன்வடிவை பேரவையில் அறிமுகம் செய்ய மேதக ஆளுநர் அவர்கள் தமது இசைவை தெரிவித்துள்ளார்கள். 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2019ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் தமிழ்நாடு திருத்தம் சட்ட முன்வடிவு மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மேலும் விவாதம். இன்றைக்கு விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்பு உறுப்பினர் விபிபி பரமசிவம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எளியவனான என்னை இந்த மாபெரும் மன்றத்தில் நடைபெறும் கவர்னர் உரை மீதான விவாதத்தில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று நாம் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒட்டுமொத்த தமிழகமே வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாக இங்கே நடந்திருப்பது இந்த கஜா புயல். இந்த அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முழுமையாக இங்கே கோடிட்டு காட்ட வேண்டிய பொறுப்பு இங்கே என்னிடத்தில் இருக்கிறது. இப்போ என்னவா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, இந்த கஜா புயலுக்காக முன்னேற்பாடுகளை அரசு செய்தது என்று. அதில் ஒரு சிறு மாற்றத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்பொழுது வார்தா புயலும் ஓகே புயலும் வந்ததோ அப்பொழுதே நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து, இனி தமிழகத்தில் இது போன்ற ஒரு பேரிடர் வந்தால் முழுமையான தடுப்பு நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வருவாய்த்துறையை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை என்று பெயர் மாற்றினார்களோ அது பெயரளவில் மாற்றம் செய்யாமல் செயலளவிலே அந்த துறைக்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 4399 ரெட் ஜோன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் புயல் வர்ற இடம் எந்தெந்த இடத்துல எல்லாம் பாதிப்புகள் நடக்கலான்னு ஓவராலாக ஈகிள்ஸ் ஐவியூ மாதிரி மேலேருந்து பார்த்து 4399 இடங்கள் ரெட் ஜோனை அறிவித்து அதை 5ஆக பிரித்து, எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா அலையினுடைய உயரம் 10 அடி வரும், 5 அடி 7 அடி 2 அடி அந்த மாதிரி அலையினுடைய உயரம், ஏற்கனவே நடந்த புயல்களில் ஏற்பட்ட பாதிப்பு என்று அதை 5ஆக பிரித்து ஒவ்வொரு இடத்திற்கும் ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம்னு ஒரு டீமை உடனடியாக அமைக்கிறாங்க. ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு 4399 இடங்களுக்கும் ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீமை ஃபிக்ஸ் பண்ணி அதற்கு ஒரு சப் கலெக்டரோ அல்லது ஒரு தாசில்தாரோ டிஎஸ்பியோ தலைமையேற்று ஒரு 7 பேர் கொண்ட டீம் இருக்கணும். ஒன்று, இது அரசு சார்பாக. அடுத்து உடனடியாக ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ஸ் டீம், அந்த இடத்தில் இருக்கின்றவர்கள் ஆபத்துக்கு உதவ வர வேண்டும். ஏன்னா நம்ம அதிகாரி மட்டும் போய் அங்கே எதுவும் செய்ய முடியாது. அப்போ அந்த பகுதியில் இருக்கின்றவர்களை அழைத்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ஸ் டீம் முதல்நிலை காப்பாளர்களை அமைத்து அதுக்கு அடுத்தபடியாக என்ஜிஓஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ஜிஓ அமைப்பில் இருக்கிறவருடைய அழைத்து பேரிடர் மீட்பு காப்பாளர்கள் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் கார்ட்ஸ் என்று ஒருவரல்ல இருவரல்ல 30,750 பேரை நியமித்து அதிலே 10,000 பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் கார்டை உருவாக்குறாங்க. ரெண்டாவது, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர்கள் சொல்லும் பொழுது அந்த எஃப்ஆர்பி போட்ஸுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 85,000 ரூபாய் என்பது பத்தாது, அதை உயர்த்தி தர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் சொல்லி முடித்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரோடு கலந்து உடனடியாக அந்த அறிவிப்பை நேற்றைய தினமே அது 1.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற ஒரு அற்புதமான செய்தியை அவர்கள் கொடுத்தார்கள். இன்னொரு உறுப்பினர் அவர்கள் சொன்னாங்க, இந்த கடலோரத்தில் புயல் பாதுகாப்பு மையங்கள் நீங்கள் நிறைய கட்டிட்டீங்கன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டியதில்லை, இது மாதிரி இடங்கள்லேயே கொண்டு போய் அவங்க தஞ்சம் புகுத்துக்கலான்னு சொன்ன உடனே கண் அசைவில் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரை கூப்பிட்டாரு. அந்த சிஸ்டம் ஏற்கனவே இருக்குங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். உடனே நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் சொன்னாங்க, ஏற்கனவே இது போன்ற கடல் பகுதிகளில் இந்த மாதிரி மையங்கள் நாங்கள் கட்டியிருக்கோன்னு சொன்னாங்க. இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினருடைய சொன்ன கோரிக்கையை ஏற்று கடல் பகுதியில் மட்டுமல்லாது கடலுக்கு தள்ளி இருக்கின்ற குடிசை பகுதிகளுக்கும் தேவையான அந்த கட்டடங்களை நாங்கள் கட்டித்தருவோம்
தருவோம் என்று ஆன் த ஸ்பாட்ல டெசிஷன் எடுத்து உடனே சொன்னார்கள். இது அம்மாவினுடைய வழியிலே அவர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உறக்க சொல்லி இருக்கிறது என்றுதான் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கடைசியான நம்முடைய கவர்னர் உரையில நம்ம சொன்ன பாயிண்ட் வந்து கவர்மெண்ட்டுடைய ஸ்ட்ராட்டஜிஸ். எந்த அரசாங்கத்திற்குமா இருந்தாலும் சரி, என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ண போறோம், என்ன பாலிசி நம்ம எடுத்துக்க போறோங்கிறது தெரியும். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசு இன்றைக்கு தினம் நம்முடைய விஷன் 2023 என்ற அந்த லைட் ஹவுஸுடைய வெளிச்சத்தை கையில் எடுத்துக்கொண்டு பல்வேறு புதிய பாலிசி, புதிய திட்டங்களை உருவாக்கி இனி வர இருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த அரசு இப்படித்தான், எப்படி ஒரு கப்பலினுடைய கேப்டனுடைய சொல்லை கேட்டு துணை கேப்டனுடைய சொல்லை கேட்டு ஒரு கப்பலை ஏற்க அது மாதிரி இந்த கட்சியை மாற்றியும் சிறப்பாக மக்களுக்காக வழிநடத்தி கொண்டிருக்க சொல்லுகின்ற விதத்திலே சிறப்புமிக்க ஒரு 5-6 பாலிசிஸை நம்ம கையில் எடுத்திருக்கோம். ஒன்று எக்கோ டூரிசம் பாலிசி, ஃபாரஸ்ட் பாலிசி, யூத் பாலிசி, ஃபுட் ப்ராசஸிங் பாலிசி, ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசி. பல்வேறு இந்த எஸ்சி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறுத்திட்டாங்க. அதற்கெல்லாம் நாம் எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். எஸ்சி மாணவர்கள் வந்து அவருடைய மேற்படிப்புக்கு கிட்டத்தட்ட 1800 கோடி செலவாகும். நம்ம 300 கோடியும் மத்திய அரசாங்கம் 1500 கோடியும் போட்டிருந்தது. அதை நிறுத்தியதற்கு இந்த கவர்னர் உரையிலே ஒரு சிறப்பு கவனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று அந்த 1800 கோடியையும் அவர்கள் தருகின்ற வரை நம்முடைய மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும் என்ற முடிவு உள்ளபடியே வரவேற்கத்தக்கது. முஸ்லிம் சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியத்தை நிறுத்திய பொழுது உடனடியாக புரட்சித் தலைவி அம்மாவினுடைய வழியில் நடக்கின்ற உண்மை தொண்டர் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக 3728 பேருக்கு 6 கோடி ரூபாய்க்கு ஹஜ் பயணத்துக்கான அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். ஆக எனக்கு தெரிகிறது ஒன்னே ஒன்றுதான், முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கோரிக்கைகளுக்கும் பதில்களை தருவதில்லை, தீர்வுகளை தருகிறார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அற்புதமாக சொல்லி, எங்களுடைய குடகனாறு ஆறு என்பது வேடசந்தூரில் போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா அந்த ஆற்றுக்கு தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆத்தூரில் இருக்கிற காமராஜர் அணை நிரம்பி தான் வரணும். இப்போ அங்களுக்கு இருக்கின்ற அந்த பெரியார் கூளையாறுன்னு 2 ஆறு கம்பைன் ஆகி உள்ள வர வேண்டிய இடத்துல இந்த பெரியாருங்கிற இடத்துல பெரியார் வந்து இணையர் இடத்துல ஒரு தடுப்பு சுவரோ கால்வாயோ அமைச்சு அதுக்கு ஷட்டர் போடாமல் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆக அந்த 2 ஆறும் இணைந்து காமராஜர் அணைக்கு வருவதற்கு தடையாக இருக்கின்ற அந்த நிகழ்வினை அந்த ஷட்டர் போடுகின்ற முயற்சியை நம்முடைய அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டு குஜிலியம்பாறை தாலுகா 30 ஆண்டு கால எங்கள் மக்கள் கோரிக்கை எம்ஜிஆர் நூற்றாண்டுகளை நிறைவேற்றி தந்த எங்கள் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி விரைவில் இந்த ஆண்டு அதற்கான அரசாணையை தர வேண்டும் என்று பாதம் தொட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு, முக்கூடல் சூழ்ந்த பாரதத்தின் முடிசூட்டுதல் யாருக்கு என்பதை முத்தமிழறிஞர் அண்ணாவின் முகம் பதித்த மூவர்ண கொடியே முடிவு செய்திடும். சத்தியாவின் பிள்ளையும் சந்தியாவின் பிள்ளையும் கட்டிக்காத்த கழகமே எங்கள் அண்ணன்மார்கள் வழியில் இந்தியத்தின் அரசை நிறுவிடும் என்கிற இணையில்லா சாதனையை 2011 நிலைநாட்டி ஜொலிப்போம், ஜெயிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாண்புமிகு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் கரி ராமசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் அவர்கள் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசுவதற்கு அனுமதி கொடுத்த உங்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரைக்குடி நகரத்தை பொறுத்த மட்டில் மாநகராட்சியாக ஆவதற்கு எல்லா விதத்திலும் தகுதி பெற்ற நகரமாக இருக்கிறது. நம்முடைய அரசு இதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை கூடிய விரைவிலே மாநகராட்சியாக மாற்றி தருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஒரு கலை கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி வருகிறோம். அதே போல சட்டக்கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி வருகிறோம். இந்த 2 கல்லூரிகளுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை. அடுத்தபடியாக அந்த காரைக்குடி நகரத்தில் மாவட்ட மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனைக்கு போதிய வசதிகள் செய்து தர வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். இப்பொழுது மாவட்ட தலைமை மருத்துவமனையாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு கட்டட வசதி போதவில்லை என்று நாங்கள் வற்புறுத்தி வருகிறோம். இன்னும் கட்டட வசதிகள் செய்து தரப்படவில்லை. அந்த மருத்துவமனைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இதுவரையும் கிடைக்கவில்லை. மருத்துவமனைக்கு போதிய ஊழியர்கள், டாக்டர்கள் வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதுவும் அங்கே கிடைக்கவில்லை. அந்த மருத்துவமனைக்கு ஏறத்தாழ நூற்றி 150 ஊழியர்கள் அதற்கு தேவை என்று அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் அதிகாரிக்கு எழுதிய கடிதத்தினுடைய நகலை நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
பெரிய இடம் இருக்கிறது, 50 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அதில் நம் எவ்வளவு பெரிய கட்டடம் வேண்டும் என்றாலும் கட்டலாம், ஆனால் கட்டப்படவில்லை. அதே போல காரைக்குடியிலே இருக்க வேண்டிய ஜாயிண்ட் டைரக்டர் அலுவலகம் சிவகங்கையிலே இருக்கிறது. இதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். மாண்புமிகு காரைக்குடி மருத்துவமனை குறித்து எப்போதுமே பேசுவார். அதனால் நானும் தொடர்ந்து காரைக்குடி என்பது புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து 20 நிமிடத்தில் செல்லக்கூடிய ஊர். நாங்கள் எல்லாம் பெரிதும் நேசிக்கக்கூடிய நகராட்சி தான் காரைக்குடி. காரைக்குடி மீது மிகுந்த கூடுதல் கவனம் நான் செலுத்தி வருகின்றேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி காங்கிரஸ் தலைவர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது காரைக்குடியில் இதுவரைக்கும் அவர் கேட்டு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு செய்ததையும் சொல்லி அதற்கு பின்னால் செய்யாததையும் சுட்டிக்காட்டினால் அது பொருத்தமாக இருக்கும். இப்பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சி காங்கிரஸ் தலைவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் வர வேண்டும், இன்றும் வரவில்லை என்று சொல்கிறார். இதே அவையில் தாங்கள் பேசிய குறிப்பும் இருக்கிறது, நான் பேசிய குறிப்பும் இருக்கிறது. காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேன் வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நான் கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருக்கிறேன், கொண்டு வந்திருக்கின்றோம், திறந்திருக்கின்றோம். அதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணவர்கள் சொல்லியிருந்தால் எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் காரைக்குடிக்கு விபத்து காய சிகிச்சை மையம் வேண்டும் என்று இதே அவையிலே மாண்புமிகு காங்கிரஸ் கட்சி தலைவர் அண்ணன் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நான் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறேன். அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது, மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாங்கள் செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இப்பொழுதும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் எம்ஆர்ஐ வேண்டும் என்று கேட்கிறீர்கள். அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் வழங்க வேண்டும் என்று அரசு கொள்கை முடிவு எடுத்திருக்கிறது. அதுக்கு நிதி ஒதுக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எம்ஆர்ஐ ஸ்கேனும் வழங்கப்படும் என்ற நல்ல செய்தியை காங்கிரஸ் கட்சி தலைவர் அண்ணன் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். மாண்புமிகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எனக்கு ஒரு ப்ரப்போசல் நீங்கள் கொடுத்து விட்டீங்க. அந்த ப்ரப்போசல் என்பது ஏதோ துறையில் ஏற்பட்டிருக்கிற காலி பணியிடங்களை நிரப்புவதோ அல்லது துறையில் இல்லாதவற்றை சுட்டி காட்டுவதோ அல்ல. அது சியாம் என்ற ப்ரப்போசல். பொதுவாக நம்முடைய ஒரு துறையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நிலையை உணர்ந்து இன்னும் அந்த துறையை இந்த மருத்துவமனை எப்படியெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்று ஒரு ஐஏஎஸ் அலுவலர் தலைமையில் அங்கே போய் ஒரு கமிட்டி போட்டு எதிர்காலத்தில் இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு என்ன வேண்டும் என்பதை நம்ம இப்போவே கணிக்கிறோம். கணிச்சு அந்த ப்ரப்போசலை மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அனுப்புகிறோம். அந்த சிஹாம் என்று சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்பெக்ஷன் கம் ப்ரப்போசல் நோட் என்பது தான் நீங்கள் கொடுத்தது. ஆக அவையெல்லாம் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. இன்னும் வரும் காலத்தில் எதிர்கால இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனை எப்படியெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ப்ரப்போசல் அதையும் அரசு நம்ம தான் அதை அந்த டீம் அனுப்பிச்சோம், நம்ம தான் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம், நம்ம தான் அந்த கருத்துருவை பெற்றிருக்கின்றோம், நம்ம தான் அதை செய்யவும் போகிறோம் என்பதை மட்டும் உங்களுக்கு அன்போடு இப்போ டயாலிசிஸ் சிகிச்சை அங்கே இல்லாமல் இருந்தது நீங்கள் குறிப்பிட்டீர்கள், செய்து கொடுத்துருக்கின்றோம். அது இந்த ஜேடி என்பது ஒன்றும் இல்லை. ஒரு காலத்தில் சிவகங்கை என்பது மாவட்ட தலைநகரமாக இருந்தது. சிவகங்கையில் மருத்துவக் கல்லூரி கொடுத்த உடனே நம்ம காரைக்குடியை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக மாற்றிருக்கிறோம். ஜேடின்றது ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் கண்காணிப்பாளருடைய போஸ்ட். அதை எப்போ வேணாலும் நம்ம எதர் காரைக்குடி அரசு சிவகங்கையில் வச்சுக்கலாம், தாங்கள் விரும்பினால் காரைக்குடியிலே வைக்கலாம். அதில் அதனால் ஒரு நிர்வாகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு திருப்பிக் கொண்டு என்ன வசதிகள் தேவையோ இப்போ கூட சீமாங் சென்டருக்கு விரைவில் அங்கே நம்ம நியமிக்க போகிறோம். என்னென்ன தாங்கள் விரும்புகிறீர்களோ அந்த பணியிடங்கள்லாம் வழங்கப்படும். ஸோ வழங்கப்பட்டதையும் குறிப்பிட்டு இன்னும் வேண்டியதையும் குறிப்பிட்டால் எங்களுக்கும் கொஞ்சம் அந்த வேலை பார்ப்பவர்களும் கொஞ்சம் ஊக்கமளிப்பதாக இருக்கும் என்பதை மட்டும் ரொம்ப அன்போடு தெரிவித்துக் கொண்டு அமர்கின்றேன். நன்றி. அடுத்தபடியாக காரைக்குடிக்கு அருகாமையிலே கோயிலூர் என்ற ஊர் இருக்கிறது. அங்கே தமிழ்நாடு கெமிக்கல்ஸ் நிறுவனம் இயங்கி வருகிறது. அந்த நிறுவனத்தை பொறுத்த மட்டில் அங்கே பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்திற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய பகுதியிலே விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஆலையினுடைய கழிவு அங்கே படிந்து விவசாயம் பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரைக்குடி வட்டம் கோயிலூர் கிராமத்தில் அமைந்துள்ள டிசிபி லிமிடெட் நிறுவனமானது 1977 முதல் செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த நிறுவனத்தில் சோடியம் பர்மனேட், எரிசோடா மற்றும் கந்தகத்தை முக்கிய மூலப்பொருளாக கொண்டு சோடியம் ஹைட்ரோசல்பேட் மற்றும் வேறு சில வேதிப்பொருட்களை தயாரித்து வருகின்றது. முந்தைய காலத்தில் இதன் செயல்பாட்டினால் கழிவுநீர் அருகில் உள்ள கோயிலூர் கண்மாயில் சென்றடைந்தது. அதன் தரம் பாதிக்கப்பட்டது. பின்னர் தொழிற்சாலை முழுமையாக
பொதுமக்களுடைய ஆட்சப்படியினால் அந்த தொழிற்சாலையிலிருக்கு வெளியேறுகின்ற கழிவுநீர் 2015ஆம் ஆண்டு முதல் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வெளியில் போகாத அளவிற்கு 0% டிஸ்சார்ஜ் போட்டு அதனுடைய உப்பை பிரித்தெடுத்து தண்ணீர் எந்த தண்ணீரும் வெளியாகவில்லை. அதனால் 215 மூடுதல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பின்னர் பல்வேறு நடவடிக்கையின் உட்பட்டு அந்த தொழிற்சாலை மீண்டும் சீரமைத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு அந்த தொழிற்சாலை தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. விவசாயிகளுடைய கோரிக்கை அந்த குளத்தை ஆழப்படுத்தி தருவதுதான் என்று அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள். விவசாயிகளுடைய உண்மையான கோரிக்கை அந்த ஃபேக்டரியை மூட வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கை. அதை இல்லை என்று சொல்வீர்களா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமசாமி அவர்கள் அந்த ஆலையை மூட வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்றார். அதில் குறைபாடுகள் இருந்தால் தீர்க்கலாம் என்று அமைச்சர்கள் விளக்கமாக தெரிவித்து விட்டார். இது பல ஆண்டுகளாக இந்த ஆலை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்பொழுது ஒன்றும் புதுசாக கட்டி நடக்கல, ஏற்கனவே பல ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் இருக்கின்ற கழிவு நீரால் பாதிக்கப்படுவது என்று நீங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள். மாண்பு அமைச்சர்கள் நேரடியாக சென்று இங்கே ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆய்வுப் பணியில் தாங்கள் சொல்வதை போல் ஏதாவது இருந்தால் அதில் மாற்றம் கொண்டு வந்து அதை சரி செய்தால் அந்த ஆலை இயக்குவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளலாம். ஏனால் புதிய புதிய ஆலைகள் வந்தால்தான் நம்முடைய பொருளாதாரம் முன்னுக்கு வர முடியும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க முடியும். ஆகவே ஆலை முழுவதை விட்டுவிட்டு அந்த ஆலையில் இருக்கின்ற குறைபாடுகளை நீக்குவதற்குண்டான நல்ல ஆலோசனை சொன்னால் நன்றாக இருக்கும் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். 17-18ஆம் ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு திட்டத்தின்படி இன்னும் நஷ்டஈடு வழங்கவே இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டம் கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு தவறான செய்தி சொல்லியிருக்கின்றார். கடந்த முறை கூட நம்ம எதிர்க்கட்சியினுடைய கொறடா அவர்கள் தங்களுடைய பகுதியிலே வறட்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்த அளவிலே ஒதுக்கப்பட்டது என்று கூட இங்கே ஒரு புகாரை தெரிவித்தார். ஆகவே எல்லா விவசாயிகளும் காப்பீடு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த வறட்சியினுடைய அளவை கருதி அதற்கு ஏற்றவாறு காப்பீட்டு திட்டத்தின் வழியாக அவர்களுக்கு வங்கியின் மூலமாக அந்த தொகை அளிக்கப்பட்டது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2019ஆம் ஆண்டிற்கான ஆளுநர் உரை தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விவாதத்தில் பங்கேற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க அனுமதி தந்திருக்கக்கூடிய தங்களுக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேகதாதுவில புதிய அணை கட்டக்கூடிய பிரச்சனையில் கூட மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்க மனமில்லாமல் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறியிருப்பது காரியத்தின் கடுமையை அது நிச்சயம் உணர்த்திடாது. முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது மேகதாது அணையை பற்றி குறிப்பிட்டார்கள். மேகதாது அணை கட்டக்கூடாது என்றுதான் அனைவருடைய விருப்பம், ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணங்களும் கூட. ஆகவே அதை சுட்டிக்காட்டி தான் நாடாளுமன்றத்திலேயே நடைபெற்றுகின்ற கூட்டங்கள் நடைபெற முடியாத அளவிற்கு நம்முடைய நாடாளுமன்றங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்ட அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்திலே எதிர்க்கட்சி தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். ஆகவே குட்டக்குட்டை என்று சொல்கின்றார்கள். கடுமையான நடவடிக்கை அம்மாவுடைய அரசு எடுத்திருக்கின்றது. மேகதாது அணையிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசையும் கர்நாடக அரசையும் வலியுறுத்தி கொண்டிருக்கும் என்பதையும் தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் 2007 நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு வந்தது. அப்பொழுது மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தது. உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சராகவும் இருந்தார்கள். அப்பொழுது தமிழகத்திலே உங்களுடைய ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பிலே நமக்கு தெளிவாக வழங்கப்பட்ட அந்த உரிமையை அப்பொழுது நீங்கள் நிலைநாட்ட தவறிவிட்டீர்கள். அந்த காலகட்டத்திலே 60 நாட்கள் இருந்தது. அந்த 60 நாட்களிலே மத்திய அரசிலே அது வெளியிடப்பட்டிருந்தால் கிட்டத்தட்ட 11 ஆண்டு காலம் நமக்கு காவிரி பிரச்சனைகளுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் நம்முடைய விவசாயிகளுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அந்த 60 நாட்களில்
நீங்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பொழுது நாங்கள் இன்றைக்கு மேகதாதிலே மத்திய அரசு அனுமதி வழங்கியதை கண்டித்து அதை திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 அவையிலும் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கின்றோம். அவை நடக்க முடியாத அளவிற்கு அந்த நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்திலே மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுது நீங்கள் இதை செய்திருந்தால் நிச்சயம் மத்திய அரசிலே அப்படி வெளியிடப்பட்டிருக்கும். அதை நீங்கள் செய்யாத காரணத்தினாலே அவர்கள் நீதிமன்றம் சென்று விட்டார்கள். அதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்மை கிடைக்கின்றது என்று சொன்னால் அதற்கு எத்தகைய பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கும். எப்பொழுதும் பயப்படாது. மத்திய அரசுக்கு எப்பொழுதும் தமிழ்நாட்டுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு துணை நிற்போம். அதை தமிழ்நாட்டில் எதிர்க்கின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அம்மாவுடைய அரசு எதிர்க்கும் துடிச்சோடு நீதிமன்ற அமைப்புகளுக்கு நாங்கள் தொடர்ந்து இருக்கின்றோம். உங்களுடைய ஆட்சியில் என்ன செய்தீர்கள்? எதுவுமே செய்யவில்லையே. ஆகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இதை எந்த காரணத்துக்கு சொன்னாரே தெரியவில்லை. எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டு விவசாய மக்களாம் சரி, இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வாதாரத்தில் எவ்வித ஒரு இடர்பாடு வந்தாலும் அம்மாவுடைய அரசு துணை நிற்கும் என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒன்று கேட்டார்கள். நீங்கள் அந்த காலத்திலே கவர்மெண்ட்டை வந்து கெஜெட்டில் போட்டிருந்தால் இந்த பிரச்சனை அப்பயே தீர்ந்திருக்கும் சொன்னார். எப்போவுமே மாண்புமிகு என்ன ஒரு தெரியும் போர்ட்போலியோ பார்த்தவர் எப்பொழுதும் ஃபைனல் ரிப்போர்ட் வந்ததுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் யாருக்காவது என்ன குறை இருக்குன்னு சொன்னால் அண்டர் 5C பிரகாரம் நாம் அந்த ட்ரிபுனலுக்கு தெரிவிக்கணும். அந்த ட்ரிபுனல் நம்முடைய குறைபாடு அதே ஒரு மாநிலம் கொடுக்கறத எடுத்துக்கிட்டு 1 இயர் அவங்க எடுத்துக்கலாம் அந்த டிஸ்பிளின் அதுக்கு ஒரு முடிவு சொல்கிறதுக்கு. அந்த 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமோ 6 மாதமோ எப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் தான் அது கெஜெட்டில் போடுவாங்க. நாங்கள் இருக்கிற காலத்தில் அது இல்லை. ஏன்னா அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு மேலே ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கே ட்ரிபுனல் எடுத்துக்கிச்சு. அதனுடைய விளைவு தான். அதுக்கப்புறம் எங்கள் ஆட்சி போயிடுச்சு. நீங்கள் வந்தீங்க, டைம் வச்சு போட்டீங்க. துணை முதலமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காவிரி பிரச்சனையில் காவிரி நீரை பங்கிடுவதில் நம்மளுக்கும் கர்நாடகத்திற்கும் பிரச்சனை ஏற்பட்டு 17 ஆண்டுகள் காவிரி நடுவர் மன்றம் என்ற ஒரு அமைப்பு நிறுவப்பட்டு அது பல்வேறு விசாரணைகளை கடந்து 2007 காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்தது. மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனடியாக அடுத்த நாளே அறிக்கை விட்டார்கள். மத்தியில் நீங்களும் மாநிலத்திலும் நீங்கள் நினைத்தால் 24 மணி நேரத்தில் அரசாணை அதற்கு தர முடியும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார். நீங்கள் கேட்கல. இந்த பிரச்சனை கொடுத்ததில் மாண்புமிகு அம்மா அவர்கள் வள்ளுவர் கோட்டத்திலேயே உண்ணாவிரதமும் மேற்கொண்டார்கள். பல முறை மாண்புமிகு அம்மாள் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். 60 நாளுக்குள் நம்மளுடைய அப்ஜெக்ஷன்லாம் தெரிவித்து நம்மளுக்கு என்னக்கூடிய கோரிக்கைகள் என்னங்கிறது ஆணையத்துக்கு சொல்லணும். நீங்கள் சொல்லலை. காலம் கடந்து கொண்டே போனது. 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட உடனேயே அன்றைய பிரதமருக்கு பல முறை கடிதம் எழுதினார்கள். நேரிலும் சந்தித்து வலியுறுத்தினார்கள். அப்பொழுதும் செவிடன் காதில் ஊதாத சங்காக அவர்கள் கம்முன்னு இருந்தாங்க. அதற்கு பின்னால் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் எடுத்து சென்று வாதாடி போராடி சட்ட போராட்டம் நடத்தி 2013 தான் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்த ஒரே முதலமைச்சர் ஒரே தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். இதற்காகவே தஞ்சை தரணியில் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே மாண்புமிகு அம்மா அவர்கள் நெகிழ்ச்சியோடு பேசினார்கள். என்னுடைய 32 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் அதிகமான மகிழ்ச்சி அடைந்த ஒரு நாள் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்த அந்த நன்னாள் தான் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதைத்தான் நீங்கள் செய்ய தவறியதை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்களே, இதில் உள்கருத்தும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சொல்கிறார், மாண்புமிகு முன்னவர் சொல்கிறாரு, அந்த 60 நாளுக்குள்ள அதுக்கப்புறம் ஒரு யோசனை சொன்னவர் இவர் தான். சர்வகட்சி கூட்டம் போடும்போது உங்கள் கட்சியின் சார்பில் நீங்கள் 5C பிரகாரம் ஒரு ரிப்போர்ட்டை ட்ரிபுனலுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போடணும்னு நீங்கள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவருடைய கோர்ட்டு தான் நாங்கள் சுப்ரீமுக்கு போயிட்டோம். அப்போ ட்ரிபுனலில் என்ன சொன்னேன், அங்கே போயிட்டுருக்கீங்க, அது முடிஞ்சிட்டு எங்ககிட்ட வாங்கினா
இந்த முடியெல்லாம் அது ரெண்டுத்துக்கு எழுதிக்கிட்டு இருந்தது. இதுக்கிடையில் தான் காலதாமதம் ஆச்சு தவிர நீங்கள் மொத்தம் இதில் சேர. நான் துணை முதலமைச்சர் உடனடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த தீர்ப்பு வந்த உடனடியாக அதுவும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நீங்கள் நினைத்திருந்தால் 24 மணி நேரத்தில் அந்த அரசாணைக்கு, அந்த இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற முடியும் என்று சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்ற பின் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நீர்மிடிப்பிடிப்பு குழுவையும் அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். இந்த தீர்ப்பு பெற்றதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட 2007 வந்த தீர்ப்பு 2013 வரைக்கும் 7 வருஷம் நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க. 60 நாளில் நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கலாம். இல்லாட்டி 1 வருஷம் நீங்கள் சொன்னது மாதிரி உங்களுடைய வாக்குமூலத்தில் சொல்லபடியே 1 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் அரசாணை இதுக்கு பெற்று தந்திருக்கலாம். பட்டுத்தனில் 7 வருஷம் முடிஞ்சது பின்னால் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்றதற்கு பின்னால் தான் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற முடிந்தது. இந்த பிரச்சனைக்கு பின்னால் பல முறை மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார். அதற்கு பின்னால் நீங்கள் 1 வருஷம் இருந்தீங்க. 2013 பின்னால் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு அரசாணை பெற்றதுக்கு பின்னால் 1 வருஷம் நீங்கள் இருந்தீங்க. அப்பையும் காவிரி நதிநீர் ஆணையத்தை அமைக்கலை, காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் அமைக்கலை. இந்த பிரச்சனையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்ததுக்கு பின்னால் தான் இந்த காவிரி நதிநீர் ஆணையத்தையும் காவிரி முறைப்படுத்தும் குழுவையும் அரசாணைக்கு முறைப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சென்று வழக்கு இருந்தது. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாகி விட்டார்கள். அதற்கு பின்னால் வந்த மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தி இன்றைக்கு காவிரி நதிநீர் ஆணையத்தையும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் அமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் சரித்திர உண்மை என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 23, 24 தேதிகளில் நடைபெறும் என்று இந்த ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல விரும்புவது, தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய தொழிற்சாலைகள் வரும், அதன் மூலமாக புதிய முதலீடுகள் வரும், அதன் மூலமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக சொல்லுகிறேன், அதை இருகரங்கூப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வரவேற்க தயாராக இருக்கிறேன். ஆனால் கடந்த 2018ஆம் ஆண்டு ஆளுநர் உரையில் பக்கம் 38 2.42 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்வதற்கான 98 MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. 96,341 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய 62,738 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 61 திட்டங்கள் துரிதமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆளுநர் உரையில் கூறியபடியே 62,000 கோடி ரூபாய் வந்திருக்கிறது என்று சொன்னால் மீதமுள்ள 1,80,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளுக்கு போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்ன ஆனது? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலக முதலீட்டாளர் மாநாடு செப்டம்பர் 2015 செப்டம்பர் 9, 10 நடைபெற்றது. 92 ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டது. தற்சமயம் இவற்றில் மொத்தமாக 67,367 கோடி ரூபாய்க்கு முதலீட்டாளர்கள் 64 முதலீட்டாளர்கள் பல்வேறு நிலையில் தங்களுடைய செயல்படுத்தி வருகின்றன. குறிப்பாக இதில் 1,17,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தற்சமயம் 27 தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. 8 நிறுவனங்கள் தற்சமயம் உற்பத்தி தொடங்குகின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றன. மேலும் நிலவாங்கு பணியில் மற்றபடி கட்டமைப்பு பணியில் 8 நிறுவனங்கள் இருக்கின்றன. மேலும் 7 நிறுவனங்களுக்கு உண்டான நடவடிக்கையில் நம்ம இந்திய ஆட்சி பணியோடைய உயர் அதிகாரிகளை போட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இது கால அவகாசம் 3 ஆண்டு முதல் 7 ஆண்டு காலம் வரையிலும் கால அவகாசம். கிட்டத்தட்ட 67,367 கோடி ரூபாய்க்கு திட்டப்பணிகள் முழுமையாக செயல்பட்டு வருகின்றன என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். செகண்ட், ஒரு மாநிலத்தோடைய வளர்ச்சி எப்படி என்று கேட்டால் உற்பத்தி உட்கட்டமைப்பு மற்றும் சேவை துறையில் முதன்மையாக இருக்க வேண்டும். அந்த நிலைமையில் தான் ஒரு மாநிலத்துடைய உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்று கொண்டுள்ளது. குஜராத்தில் கூட வைப்ரண்ட் குஜராத் நடந்தது, மகாராஷ்டிராவில் கூட உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தது, தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் நடைபெற்றுள்ளது. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 10% தான் தொழில் முதலீட்டாளர்கள் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 28% தொழில் முதலீட்டாளர்கள் வருகை தந்து தொழில் தொடங்கி உற்பத்தி தொடங்கியுள்ளார்கள் என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். மேலும் 1,17,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. மீதி இருக்கிற நிறுவனங்களை இந்திய ஆட்சிப்படியோட மூத்த அதிகாரிகள் போட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம்.
உடனடியாக வரணும், தொழில் தொடங்கணும்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நமது தொழில்துறையுடைய செயலர் அவர்கள் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். என்னுடைய கவனத்துக்கு வருது, நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளோம். மேலும் வருகின்ற உலக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு 50 நிறுவனங்கள் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுவதற்குண்டான நடவடிக்கை முதலமைச்சர் அவர்களால் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேட்டதில் 2,42,160 கோடி ரூபாயில் கடந்த முறை தொழில் மாநாடு நடத்தி அதில் என்ன ஆச்சு என்று கேட்டார்கள். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர்களுக்கு கொடுத்திருந்தார். அதில் கூடுதல் விளக்கம். அதில் 1,06,000 கோடிக்கு மின்சார வாரியத்தின் வாரியமாக ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் மின்சார வாரியத்தில் ஒப்பந்தம் போட்டதுக்கு பின்னால் இனிமேல் பிபிஏ கிடையாது, டெண்டர் மூலியமாகத்தான் நாம் தமிழ்நாடு மின்சார வாரியம் மின்சாரம் வாங்கும் என்ற ஒரு பாலிசி கொள்கை முடிவு எடுத்ததன் காரணமாக அவர்கள் இங்கே தொழில் தொடங்குவதில் சிறிது காலதாமம் ஆகிவிட்டது. நாங்கள் அவர் இடத்துல பேசிக்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பிபிஎம் மூலமாக நாங்கள் முடியாது, அதனால் டெண்டர் மூலியமாக தான் நீங்கள் வர வேண்டும், மற்ற மாநிலங்களிலிருந்து வருகின்ற போது நமக்கு ரேட்டு குறைவாக இருக்கின்றது, ஆகையால் அது முடியாது என்று சொன்ன காரணத்தினால் அந்த 1,06,000 கோடி ரூபாய் நின்று விட்டது. அதுதானே உடைய தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துகின்ற போது தான் மற்ற வெளிநாடுகளிலே தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சியெல்லாம் இருக்கின்றது, இத்தனை வசதிகள் இருக்கின்றது என்பதையெல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். இங்கே நாம் ஒவ்வொரு முறையும் நான் ரோடு ஷோ நடத்துகின்ற போது தான் அவர்களிடத்தில் நாம் விளக்க முடியும். தமிழ்நாட்டில் இந்தந்த சோர்ஸ் இருக்கின்றது, மேன் பவர் இருக்கின்றது, எல்லாமே எடுத்து சொல்லுகின்ற போது தான் மற்ற மாநிலம்லாம் போட்டி போட்டு கொண்டிருக்கின்ற இப்போ அருகாமையில் இருக்கின்ற ஆந்திராவில் இருக்கின்ற அருகாமையில் திருவள்ளூருக்கும் பக்கத்திலே இருக்கின்றது. அவர் ஏக்கர் ₹1 ஒரு முதலீட்டாருக்கு கொடுத்து விட்டு வெண்டாருக்கு அதுக்காக சேர்த்தி ரேட்டு வாங்கி கொள்கிறார்கள். அது தனியார் பார்க்கு. அவ்வளவு போட்டிக்கு நடுவில் இங்கிருந்து நீங்கள் அண்ணா நகரில் எடுத்திருந்தால் ஸ்ரீபெரும்புதூர் போவது ஒன்று தான், அங்கே இப்போ ஸ்ரீ சிட்டி போவது ஒன்று தான். ஆனால் இவ்வளவு போட்டிக்கிடையில் இந்த மாநாடை நடத்தி இவ்வளவு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னார்கள், தொழில் வந்தால் வேலைவாய்ப்பு கிடைத்தால் நிறுவனம் கூப்பி வரவேற்பேன் என்பார். அதற்காக தானே அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இருந்தாலும் அதைத்தான் செய்ய போகின்றீர்கள், நாங்கள் இருந்தாலும் அதைத்தான் செய்ய போகின்றோம். ஆனால் வராததுக்கு காரணம் 1,06,000 கோடி மின்சார வாரியத்தின் வாரியாக ஒப்பந்தம் போட்டதின் காரணமாகத்தான் அது வர முடியாமல் போய்விட்டது. அதனால தான் குறைந்து விட்டது. அது வந்திருந்தது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 75% நாங்கள் பூர்த்தி செய்திருப்போம். ஆக அந்த சூழ்நிலையில் தான் இது நின்று விட்டதே ஒழிய வேறொன்றும் இல்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை பொறுத்த மட்டில் இந்த அரசினுடைய விசித்திரமான நடவடிக்கையை பார்க்க முடிகிறது. 2018 ஆளுநர் உரை பக்கம் 3 சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி விதிப்பு முறையை நடைமுறைப்படுத்துவதால் மாநில அரசினுடைய வருவாயில் ஏற்படக்கூடிய இழப்பினை ஈடு செய்து மாநிலங்களின் நிதிநிலையை உறுதிப்படுத்த வழிவகுக்க மத்திய அரசுக்கு இந்த அரசு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த ஆண்டு ஆளுநர் உரை பக்கம் 3 பொருட்கள் மற்றும் சேவை வரி வருவாயில் 14% வருவாய் வளர்ச்சியை மாநிலங்கள் பெறக்கூடிய வகையில் உறுதியளிக்கப்பட்டவாறு வழங்கப்பட வேண்டிய இழப்பீட்டுத் தொகையையும் மாநிலங்களுக்கு இடையேயான பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி வருவாயில் மாநிலத்தின் பங்கினையும் மத்திய அரசு உடனுக்குடன் வழங்காமல் தாமதித்து வருகிறது. தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய 7,614 கோடி ரூபாய் இதுவரை வழங்காமல் மாநிலத்தின் நிதிநிலையில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி பொறுத்தவரை அந்த விதையை போட்டது உங்களுடைய கூட்டணி ஆட்சி காலத்தில் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதன் பிறகு இந்த ஜிஎஸ்டி என்பது சப்சிக்வெண்ட்டாக மத்திய அரசு வரும்போது எல்லா மாநிலங்களும் வந்து இந்த ஜிஎஸ்டி நிறைவேற்றியாக வேண்டும். அதற்கு முதல்ல ஒரு மத்திய சட்டம் இயற்றப்பட வேண்டும். அப்போது கண்டிஷன் இந்தியாவிலேயே இம்போஸ் பண்ணது நம்முடைய புரட்சி தலைவி அம்மா தான். அதில் 3 கண்டிஷன் போட்டாங்க. முதல் கண்டிஷன், இதை ஏற்கனவே காங்கிரஸினுடைய கூட்டணி அரசாங்கம் மத்தியில் இருந்தபோது 4,000 கோடி வேட்டை அன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணது மூலமாக நமக்கு வரணும். அது வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஜிஎஸ்டி நாங்கள் அமல்படுத்துறதுனால இந்த பிரச்சனைகளுக்கு நஷ்டம் வரும் சூழ்நிலையில் நாங்கள் பழைய ஒரு முன்னுதாரணத்தில் நாங்கள் அனுபவப்பட்டதுனால இதை ஏற்றுக்க முடியாது. நஷ்டத்தை நீங்கள் ஈடுகட்டுறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு ஆதரவு அளிப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இரண்டாவது, ஒரு நிதி தன்னாட்சி என்பது மிக மிக முக்கியம். மாநிலத்தின் நிதி தன்னாட்சி பேணி காக்கப்பட வேண்டும். ஏன்னா அதற்கு பெட்ரோலியம், மதுபானங்கள், இது இரண்டும் நம்முடைய மாநிலத்துடைய வரி வருவாய். ஏன்னா அது எந்த நிலையில் நாம் மத்திய அரசுக்கு கொடுக்க மாட்டோம். இந்த 2 கண்டிஷனும் அம்மா ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால
அதை ஏற்றுக்கிட்டு அங்கே ஜிஎஸ்டி அங்கே வந்து சட்டமாக்கப்பட்டதன் காரணமாக எல்லா மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஒன்று, முதல்ல இந்த 14% வந்து ஏற்படுகின்ற அந்த நஷ்டத்தை வந்து மத்திய அரசு ஈடுகட்ட வேண்டும் என்று இந்தியாவிலேயே குரல் கொடுத்து அதை சட்டமாக்கிய ஒரு தலைவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த பார்லிமெண்ட்டில் நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள், பல கட்சியினுடைய பார்லிமெண்ட் மெம்பர்ஸு புரட்சி தலைவி அம்மாவை பாராட்டியிருக்காங்க. அந்த 14% இன்றைக்கி வந்து சட்டமாக்கப்பட்டு அந்த காம்பன்சேஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இன்றைக்கி வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த அடிப்படையில் நம்மை பொறுத்தவரை ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட், உற்பத்தியிலையும் நம்ம இருக்கிறோம், அதே போன்று வந்து விற்பனையிலையும் நம்ம வந்து ஒரு சமபங்குன்ற அடிப்படையில் நமக்கு வந்து 14% நம்ம வந்து ஒரு காம்பன்சேஷன் எதிர்பார்த்த நிலையில் ஒரு 3-4% தான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஷார்ட்ஃபால். அதை கூட வந்து வருகின்ற ஒரு 2-3 ஆண்டுகளில் வந்து அந்த ஷார்ட்ஃபால் வந்து நிச்சயமாக இருக்காது. அந்த பணம் வந்து வந்துகிட்டே இருக்குது, வராமல் இல்லை, வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஐஜிஎஸ்டி பொறுத்தவரையில் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இங்கேருந்து ஒரு பொருள் விற்பனை ஆகுது, மத்திய பிரதேசத்தில் போய்ட்டு அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகும்போது அந்த ப்ராடக்ட் வந்து அங்கே சேல் ஆகிறது அந்த கணக்கு அதை எடுத்து அதன் மூலம் தான் வந்து ஐஜிஎஸ்டி செட்டில் பண்ண முடியும். இந்த பணமும் கண்டிப்பாக வந்துடும். அதனால் ஐஜிஎஸ்டி மூலமாக நமக்கு வர வேண்டிய 5454 கோடி ரூபாய், அதே போன்று 2017-18 ஜிஎஸ்டி அமுல்படுத்துறதுனால ஏற்பட்ட நஷ்டம் வந்து 455 கோடி ரூபாய், 16 லட்சம். அதே போல் 2018-19 ஆண்டு 1305 கோடி ரூபாய். ஆக மொத்தம் இந்த செப்டம்பர் 2018 வரையில் நமக்கு சேர வேண்டியது ஒட்டுமொத்தமாக ஐஜிஎஸ்டியும் ஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் சேர்த்தா 7214 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்குது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்து ப்ரெஷர் கொடுத்துருக்காரு, லெட்டர் எழுதியிருக்காரு, அழுத்தம் கொடுத்துருக்குறோம். இந்த பணம் அழுத்தம் கொடுத்து கண்டிப்பாக அது வந்து கொடுத்து தான் ஆகணும், இது கொடுக்காமல் போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சட்டம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, கண்டிப்பாக வரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் ஜிஎஸ்டி கொண்டு வரும்போதே நாங்கள் அதை அவசரமாக எடுத்து வராதீர்கள், அது செலக்ட் கமிட்டிக்கு கொண்டு செல்லுங்கள், மாநிலத்தினுடைய பாதிக்கப்படும் என்று சொன்னார்கள். அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதே கருத்தை தான் இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னோட்டமாக விடப்பட்டது தான் வேட். இந்த வேட்டை அமுல்படுத்திவிட்டு பிறகு ஜிஎஸ்டி கொண்டு வருவது தான் அந்த நோக்கமே, வேட் அமுல்படுத்தப்பட்டது. ஆனால் 2001-2006 காலகட்டத்திலே அந்த வேட்டை தமிழகத்திலே எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் நான் ஆட்சியில் இருக்கின்ற வரை அந்த வேட்டை அமுல்படுத்த மாட்டேன், தமிழகத்தினுடைய மாநிலத்தினுடைய வரி வருவாயிருக்கின்ற உரிமையை பறிக்கின்ற மத்திய அரசாங்கம் பறிக்கின்ற அந்த திட்டத்திற்கு நான் அனுமதி அளிக்க மாட்டேன் என்று சொன்னபோது அன்றைய நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் சென்னையிலே லீமெரிடினிலே கூட்டத்தை போட்டு நம்முடைய தமிழக அரசனுடைய பேச்சுவார்த்தை நடத்திய போது கூட தெல்ல தெளிவாக மாண்புமிகு அம்மா அவர்கள் வேட்டை அறிமுகப்படுத்த மாட்டோம் என்று சொன்ன ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலே. ஆனால் அதற்கு பிறகு தேர்தல் வந்தது, தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே முதல் அமைச்சரை கூட்டத்திலேயே நீங்கள் அந்த வேட்டை அமுல்படுத்தினீர்கள். அமுல்படுத்தியதன் காரணமாக தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக இந்த ஜிஎஸ்டி இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த வேட் இன்றைக்கு 14% என்று அந்த தொகை இன்றைக்கு நமக்கு பாக்கி இருக்குது என்று சொல்கிறீர்களே, அந்த வேட் அறிமுகப்படுத்துதலே இன்று வரை நம்முடைய தமிழக அரசுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பாக்கி தொகை 4000 கோடி ரூபாய் இன்று வரை இருக்கிறது. அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் மத்தியில் ஆளுகின்ற அரசு மாநிலத்தினுடைய நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. ஆகவே தான் சொல்கிறேன், நீங்கள் இதற்கு காரணம் முழுக்க காரணம் நீங்கள் அந்த வேட்டை கொண்டு வந்தது தான். இந்த ஜிஎஸ்டி மசோதாவை நிறைவேற்றும் போது ஆதரவு தெரிவித்தது அப்போது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். அந்த காலகட்டத்தில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இந்த ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்றியது உங்களுடைய ஆதரவோடு தான் அங்கே நிறைவேற்றப்பட்டது. அது நிறைவேற்றிய பிறகு நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர் சொன்னதைப் போல அனைத்து மாநிலங்களும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் அது நடைமுறைப்படுத்தினால்தான் அது மத்திய அரசிலிருந்து பெற வேண்டிய நமக்கு அந்த இழப்பீட்டுத் தொகை மற்ற நிதியெல்லாம் கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் இங்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தவிர அது நீங்கள் அங்கு ஆதரவு தெரிவித்ததன் காரணமாக அந்த மசோதா நிறைவேறி இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பேரவைத் தலைவராக மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கு தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை பற்றி விளக்கமாக விரிவாக
பேச நேரம் இல்லை, தேவையும் இல்லை. சுருக்கமாக நான் குறிப்பிட விரும்புவது, அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதாக அரசு முடிவு செஞ்சு அதற்காக மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் அரசாணை மூலமாக அதை நீங்கள் மூடுவதாக உத்தரவு போட்டீங்க. இப்படி ஒரு அரசாணை மூலம் ஆலையை மூட முடியாது. அமைச்சரவையை கூட்டி அதில் ஒரு கொள்கை முடிவெடுத்து அதற்கு பிறகு ஆலையை மூடுங்கள் என்ற இதே அவையில் நான் பேசினேன். ஸ்டெர்லைட் ஆலையை மூடியதை ரத்து செஞ்சு அரசு பிறப்பித்த அரசாணை செல்லாது என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்கு. தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த 15/12/2018 அன்று அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடும் தமிழக அரசின் உத்தரவு கொள்கை முடிவல்ல, ஆர்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் நாட் எ பாலிசி மேட்டர் என்று குறிப்பிட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்தவரை நீண்ட விவாதம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் சொன்ன அந்த 15/12 அன்று தேசிய பசுமாயம் தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது. ஆனால் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்னென்ன குறைகளை சொல்லியிருக்கின்றதோ அந்த குறையெல்லாம் சுட்டிக்காட்டி அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு பின்னால் ஆர்டர் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் தான் 2/1 அன்று, இந்த வருடம் 2/1/2019 அன்று உச்சநீதிமன்றத்துக்கு நாம் சென்றிருக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தை சென்றதுக்கு பின்னால் நாளை விசாரணை வரை இருக்கின்றது. இதில் அதிகமாக உள்ளே சென்றோம் என்று சொன்னால் நாளைக்கு வழக்கு பாதிக்கப்படும் என்றால் நான் உள்ளே செல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் உங்கள் காலத்திலும் சரி எங்கள் காலத்திலும் சரி இதற்குண்டான விரிவாக்கத்திற்கு இடம் கொடுத்தது நீங்கள். இதெல்லாம் மாண்புமிகு முதல்வர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மக்களுடைய பிரச்சனைக்கு தான் நீங்களாக இருந்தாலும் சரி நாங்களாக இருந்தாலும் போராடி கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஸ்டெர்லைட் ஆலையை நீங்கள் சொன்னதைப் போல சர்வதேச மன்றத்துக்கே சென்றாலும் சரி திறக்கப் போவதில்லை என்று சொன்னார். மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கின்ற அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அரசு. அதனால் தயவுசெய்து நாங்கள் அதை திறந்து விடுவோம் என்ற பயமே உங்களுக்கு வேண்டாம், மக்களுக்கும் அந்த பயம் வேண்டாம். ஏன்னால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற காரணத்தினால் திரும்ப திரும்ப நம்ம ஏதாவது பேசி அது வழக்கு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பை மட்டும் நீங்கள் படித்தீர்கள். அதனுடைய கண்டிஷனை நீங்கள் படிக்கவில்லை என்று நினைக்கின்றேன். இல்லை படிக்கவில்லை என்றால் காலத்தினர் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நாங்கள் சுட்டிக்காட்டி அத்தனை குறைகளையுமே நிவர்த்தி செய்ய வேண்டும், அது தவறுதான் என்று சொல்லியிருக்கின்றது. ஆக அதற்கு பின்னால் அந்த பசுமை தீர்ப்பாயம் கொடுத்தது வேப்பாக இருக்கின்றது. நான் அதனுடைய விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. அதை எதிர்த்து தான் நாங்கள் உச்சநீதிமன்றம் சென்றிருக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு மேல் போக வேண்டாம் என்று. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கு இந்த அரசு உதவாது என்பதை தெளிவாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலமைச்சர் அவர்கள் ஸ்டெர்லைட் சம்மந்தமாக ஏற்கனவே விளக்கமாக தெளிவாக இதே அவையில் பேசினா, அப்போ நீங்கள் வெளிநடப்பு செஞ்சிட்டீங்க. இருந்தாலும் சுருக்கமாக சிலவற்றை சொல்லிட்டேன். ஏதோ மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இதுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத போல மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிடுகிறார். உங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். உச்சநீதிமன்றம் மேற்கூறிய வழக்குகளை ஒன்றிணைத்து விசாரித்து 28/9/2011 கீழ்கண்ட தீர்ப்பினை வழங்கியது. ஸ்டெர்லைட் தொழிற்சாலை உடனடியாக மூடப்பட வேண்டும். தொழிலாளருக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் தொழிலாளருக்கு மாற்றுப்பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேற்கூறிய உயர்நீதிமன்ற ஆணைக்கு எதிராக தொழிற்சாலை நிர்வாகம் 1/10/2018 உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. உச்சநீதிமன்றம் 1/10/2010 அன்றே உயர்நீதிமன்றத்தில் மூடுதல் ஆணையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் இவ்வாறு ஆணை பிறப்பிக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தாக்கல் செய்த வாதுரை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். 14/10/1996 அன்று இந்த ஆலை இயங்குவதற்கான இசைவாணையும், 20/5/1999 அன்று கூடுதல் பொருட்கள் தயாரிப்புக்கான இசைவாணையும், 2/11/2006 அன்று ஆலையின் 2வது விரிவாக்கத்தை நிறுவுவதற்கான இசைவாணையும், 15/11/2006 அன்று ஆலையின் 2வது விரிவாக்கத்தை இயக்குவதற்கான இசைவாணையும், 19/1/2009 அன்று ஆலையின் புதுப்பிப்பு இசைவாணையும், 18/14/8/2009 அன்று ஆலையின் புதுப்பித்தல் இசைவாணையும் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் வழங்கப்பட்டது என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இதெல்லாம் உங்களுடைய ஆட்சியில் பதிலாக அங்கே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்கிறீங்க, எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட வேண்டும் என்று நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். அதற்குண்டான நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த லோக் ஆயுக்தா என்பது ஊழலை ஒழிப்பதற்கு தேவையான ஒரு அமைப்பை, சுதந்திரமான ஒரு அமைப்பை உருவாக்குவதில் இந்த அரசுக்கு என்ன தயக்கம் என்பதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஊழல் என்பது சமுதாயத்துக்கு ஏற்பட்ட ஒரு கரையான். அது முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்பதிலே அரசுக்கு மாறுபட்ட கருத்தில்லை.
எனவே தான் லோக்பால் சட்டம் 2013ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்தபோது உடனடியாக ஒவ்வொரு மாநிலமும் அமைக்கப்பட வேண்டும் லோக் ஆயுக்தா என்ற அடிப்படையிலே நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லா மாநிலங்களிலும் என்னென்ன ஷரத்துகள் முழுமை அளவிற்கு இந்த ஊழல் ஒழிக்கப்படுவதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் அதனையெல்லாம் எடுத்து ஒரு முழுமையாக தொகுத்து ஒரு நல்ல ஒரு உண்மையிலேயே ஊழலை ஒழிக்கின்ற ஒரு லோக் ஆயுக்தாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே தான் உருவாக்கப்பட வேண்டும் என்ற முனைப்போடு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவர் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் தேர்வுக்குழு, அதாவது செலெக்ஷன் கமிட்டி, உயர் நீதிமன்ற நீதிபதியை தலைவராக கொண்ட 5 உறுப்பினர்கள் கொண்ட குழுவாக இல்லை. ஒன்று, இதற்கு மத்திய லோக்பால் சட்டத்திலோ அல்லது வேறு எந்த ஒரு மாநில லோக் ஆயுக்தா சட்டத்திலோ உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் தெரிவுக்குழு ஏற்படுத்தப்படவில்லை. அதனால் தேர்வுக்குழுவிற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி தலைவராக நியமிக்கும் நிலை நமது லோக் ஆயுக்தா சட்டத்திலும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் நமது சட்டத்தில் தேடுதல் குழுவிற்கு, அதாவது சர்ச் கமிட்டி, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரைத்தான் நியமிக்க வேண்டும் என்று குறிப்பிடாத நிலையில், குறிப்பில்லை ஆனாலும் கூட அந்த சர்ச் கமிட்டியில் செலெக்ஷன் கமிட்டி ஒரு ஓய்வு பெற்றிருக்கின்ற இந்த நீதிபதியே அப்பாயின்ட் பண்ணியிருக்குன்னா, ஸோ எந்த அளவுக்கு அந்த அரசு வந்து அக்கறை கொண்டிருக்கிறது, இது ஒரு உதாரணம். ஒன்று. செகண்டு, லோக் ஆயுக்தா தலைவராக அதிகாரி ஒருவர் நியமிக்கும் வகையில் லோக் ஆயுக்தா சட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இதுவும் நீங்கள் கேட்டிருக்கிற சொல்லியிருக்கின்ற குற்றச்சாட்டு. லோக் ஆயுக்தா சட்டத்தில் லோக் ஆயுக்தாவின் தலைவராக பதவியில் உள்ள அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி நியமிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதால் இந்த கூற்றில் எந்த வகையில் உண்மை இல்லை. அதிகாரி போடல, இது வந்து ஒன்று பிரசன்ட் ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆர் ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ், இவங்க தான் வர முடியும். 3, ஊழல் புகார்களை விசாரிப்பதற்கு துணைச் செயலாளர் தலைமையில் விசாரணை குழு என்பது வலுவற்றதுன்னு சொல்லியிருக்கீங்க. துணைச் செயலாளர் அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரியை விசாரணை குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என்று சட்டத்தில் கூறப்பட்டுள்ளதோட நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் தி டெப்டி செக்ரட்டரி, அப்படி தான் கூறப்பட்டது. தெரிய அதுக்கு மேலே போடக்கூடாதுன்னு சொல்ல. அதனால் விசாரணை குழுவின் தலைவராக துணைச் செயலாளர் ஒருவர் நியமனம் செய்யப்படுவார் என்பது கூறுவது சரியான ஒரு குற்றச்சாட்டு என்பது கிடையாது. 4, லோக் ஆயுக்தா கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அமைப்பாக இல்லாமல் அரசுக்கு பரிந்துரை செய்யும் அஞ்சல் நிலையம் போன்றிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றீர்கள். லோக் ஆயுக்தா என்பது ஒரு தன்னாட்சி அதிகாரம் படைத்த அமைப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதி அந்தஸ்தில் ஒருவர் தலைவராக கொண்ட அமைப்பாக உள்ளது. விசாரணையில் குற்றச்சாட்டுக்கு முகாந்திரத்தை லோக் ஆயுக்தா உறுதி செய்யும் நேர்வில் ஊழல் புரிந்த பொது ஊழியர் மீது குற்றவியல் நடவடிக்கை, கிரிமினல் ப்ராசிக்யூஷன், அதை எடுப்பதற்கு கூட முழு அதிகாரம் வந்து லோக் ஆயுக்தாவிற்கு உண்டு என்பதை சட்டத்திலே வந்து வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. தேவை நடவடிக்கைகளும் மேற்கொள்ள இயலும். ஆனால் எதிர்க்கட்சி தலைவருடைய கூட்டில் உண்மையும் இல்லை. 5வது, ஊழல் பற்றி தகவல் கொடுப்போருக்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லை. அதே போல் ஊழல் புகார்கள் குறித்து ரகசிய விசாரணை நடைபெறும் என்பது வெளிப்படைத்தன்மைக்கு விலங்கிடப்பட்டது போன்றது என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். விசாரணை வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுமாயின் புகார்தாரர் விவரம் வெளியே தெரிய வருகின்ற நிலை வரும். அதனால் அச்சத்தின் காரணமாக பொதுமக்கள் புகார் அளிக்க தயங்குகின்ற ஒரு நிலை ஏற்படும். அதே போல் பொது ஊழியர் மீது விசாரணைக்கு பிறகு அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டு என்று தெரிய வந்தால் அந்த ஊழியரின் நேர்மைக்கு அவதூறு ஏற்பட வழிவகுக்கும். இதனால் தனிப்பட்ட முறையில் விசாரணை நடத்திட இச்சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகா, ராஜஸ்தான், திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் போன்ற மற்ற மாநிலங்களும் இதே நிலையை தான் பின்பற்றுகின்றார்கள். அதே போன்று லோக் ஆயுக்தாவிற்கு பிரத்யேகமாக செயல்படும் வகையில் வலைதளம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அதில் இவ்வமைப்பின் செயல்பாடுகள் அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்படும் வகையில் இச்சட்டத்தில் வழிவகையும் செய்யப்பட்டிருக்கின்றது. 6வது குற்றச்சாட்டாக புலனாய்வு செய்யும் குழு, அதாவது இன்வெஸ்டிகேஷன் விங், நீதிமன்றங்களில் வழக்கை நடத்தும் குழு, ப்ராசிக்யூஷன் விங் இல்லை என்பதாகும். லோக் ஆயுக்தா ஊழல் புகார்கள் மீது விசாரணை செய்யும்போது எந்த ஒரு அரசு அலுவலரின் சேவையோ அல்லது அரசு முகமையின், அதாவது கவர்மெண்ட் ஏஜென்சி சேவையோ பயன்படுத்தி கொள்ள வழிவகை செய்கின்றது. ஆனால் குற்றச்சாட்டின் முகாந்திரத்தை லோக் ஆயுக்தா தான் முடிவு செய்யும், கவர்மெண்ட் முடிவு செய்யாது. முடிவில் குற்றவியல் நடவடிக்கை கூட உரிய அதிகார அமைப்பு எடுக்கலாம். இந்த நிலை வந்து எல்லா மாநிலங்களும் பின்பற்றுகின்றது. எல்லா மாநிலங்களும் பின்பற்றுகின்றது தான் நாமும் பின்பற்றிருக்கின்றோம். அடுத்து மாண்புமிகு முதலமைச்சருடைய துறை, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து
7,964 கிலோமீட்டர் நீளமுள்ள 2,596 ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை இதர மாவட்ட சாலைகளின் தரத்திற்கு மேம்படுத்த முடிவு செஞ்சு முதற்கட்டமாக 2/7/2018 ஆண்டில் 1,436 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை 608 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று கடந்த 2018 இதே அவையில் வாசிக்கப்பட்ட ஆளுநர் உரையில் பக்கம் 27 அது குறிப்பிடப்பட்டிருக்கு. முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஊரக பகுதியில் இருக்கின்ற சாலைகள்லாம் தரமாக அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இது அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட உள்ளாட்சி அமைப்பில் இருக்கின்ற அந்த ஊரக சாலைகள் 7,964 கிலோமீட்டர் சாலைகளை படிப்படியாக ஒரே ஆண்டில் எடுத்து அத்தனையும் சாலைகளை நிறைவேற்ற முடியாது. அந்த அளவுக்கு அரசு நிதி ஆதாரம் இல்லாத காரணத்தினாலே படிப்படியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு நீங்கள் சொல்வதைப் போல 608 கோடி ரூபாயில் 1,436 கிலோமீட்டர் எடுத்து சாலைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு இப்பொழுது டெண்டர் விடப்பட்டிருக்கின்றது. ஒப்பந்தம் விட இன்னும் ஒரு குறுகிய காலத்திலே ஒப்பந்த பணி விடப்பட இருக்கின்றது. அதெல்லாம் அறிவிக்கப்பட்டுவிட்டது, ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது. ஆகவே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இங்கே குறிப்பிட்டவாறு அந்த 7,964 கிலோமீட்டர் சாலைகளையும் சீர் செய்யப்படும் என்று தங்கள் வாயிலாக மாண்புக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். கஜா புயல் பேரிடர் 15/11/2018 நள்ளிரவில் நிகழ்ந்துட்டு இருக்கு. மத்திய அரசிடம் பேரிடர் நிதியாக 15,000 கோடி ரூபாய் கேட்டோம். கஜா பேரிடர் நிதியாக 46 நாட்கள் கழித்து, அதுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு மத்திய அரசு 1,146 கோடியே 12 லட்சம் மட்டுமே அளித்திருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த கஜா புயலை பற்றி குறிப்பிட்டார்கள். நான் ஏற்கனவே விளக்கமாக அதை நான் தெரிவித்தேன். மத்திய அரசிடமிருந்து கோரப்பட்ட நிதி கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். 2007-8 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கனமழை பெஞ்சது. அப்பொழுது தற்காலிக நிவாரணமாக 449.91 கோடியும், நீண்டகால சீரமைப்புக்காக 689.8 கோடியும், ஆக மொத்தம் 1,139.78 கோடி நீங்கள் கோரியிருந்தீங்க. அப்பொழுது மத்திய அரசாங்கம் 142.95 கோடி தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. அதேபோல் 2008-2009 நிசா புயல் வந்தது. அப்பொழுது தற்காலிக நிவாரணமாக உங்களுடைய ஆட்சியில் கோரப்பட்ட தொகை 2,105.71 கோடி தற்காலிக நிவாரணத்துக்கு. நீண்டகால சீரமைப்புக்கு 1,683.53 கோடி நீண்டகால சீரமைப்புக்கு மத்திய அரசிடம் நீங்கள் கோரப்பட்ட நிதி. ஆக மொத்தம் மத்திய அரசுக்கு நிசா புயலால் ஏற்பட்ட சேதத்திற்கு நீங்கள் கோரிய தொகை 3,789 கோடி. ஆனால் அப்பொழுது மத்திய அரசாங்கம் 570.17 கோடி தான் கொடுத்தாங்க. 2010-11 வெள்ளம் வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அப்பொழுது தற்காலிக நிவாரணமாக நீங்கள் கேட்ட தொகை மத்திய அரசிடம் வந்து 2,125.82. அவர்கள் கொடுத்தது 317.17 கோடி தான் நிவாரண தொகையாக வழங்கப்பட்டாங்க. ஆகவே மத்திய அரசு நாம் கேட்கப்பட்ட நிதி எந்த காலத்திலையும் கொடுத்ததில்லை. நீங்கள் மாநிலத்திலையும் ஆட்சி இருந்தது, மத்தியிலையும் நீங்கள் ஆட்சியில் அங்கம் வச்சிங்க, அப்போவே இந்த நிதி கொடுக்கல. இப்போ நான் ஆட்சி அதிகாரத்தில் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நம்முடைய மக்களுடைய துயரை துடைக்க வேண்டும் என்பதற்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதற்காக நாம் கேட்டோம். இருந்தாலும் 1,146 கோடி இப்பொழுது அதை அவர்கள் விடுவித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கூடுதலாக கேட்டுக்கின்றோம், வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.